ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ். இது வந்து டாம் அண்ட் ஜெரி டைப்பில் இருக்கும்டா. இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜிமின் அப்புறம் நீங்கள் 2 பேருமே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் தான். மாமா பொண்ணு அத்தை பையன் அந்த மாதிரி 2 பேரும் வந்து ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. லைக் உங்கள் அம்மா அப்புறம் மாமா 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. வித் யோர் ஃபேமிலிஸ் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரே வீட்டில் தான் வளர்றீங்க. போதும்டா, நான் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டார்டிங் சீனில் ரொம்ப பரபரப்பாக நீங்கள் வந்து காலேஜ் தான் கிளம்பிட்டுருக்கீங்க. ஐயோ, இந்த ஐடி வேறு எங்கே வச்சுட்டேன்னு தெரியலையே, இதெல்லாம் அவன் உள்ளே விட மாட்டானே, ஐயோ அப்படி சொல்லிட்டு அதை தான் வந்து தேடிட்டு இருக்கீங்களா. ஒரு வழியாக அதுவும் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு போட்டுட்டு அப்படியே கீழே தான் ஓடி ஓடி வரீங்களா. பார்த்தா உங்கள் அம்மா ஜிமினுக்கு ஃபுட்டு தான் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க. மா, எனக்கு ஏதுமா ஃபுட்டு? அங்கே போட்டு வச்சுருக்கேன், போய் சாப்பிடு. மா, என்னம்மா அவனுக்கு ஊட்டுற, எனக்கு மட்டும் போய் சாப்பிடுன்னு சொல்கிற? என்னடி உன் பிரச்சனை? குழந்த பாவம், அத்தை டைம் இல்லை, நீங்கள் ஊட்டுறீங்களான்னு சொன்னால் சரின்னு ஊட்டி விடுறேன். உனக்கு என்ன? போய் சாப்பிடு, கையெல்லாம் நல்லா தானே இருக்கு. மா, நீ என்ன பெத்தவ, அவனுக்கு ஏம்மா ஊட்டுற? என்னடி காலையில் நொய் நொய்ன்ட்டு நீனு? மா, அவனை என்ன பண்ணா தெரியுமா? ஷப்பா, ஆரம்பிச்சிட்டாங்க. மா, அவன் வேணும்னே என்னை புலி பண்ணாமா? டெய்லி இதே தாண்டி, நீ அவன் மேலே சொல்கிறது, அவன் உன் மேலே சொல்கிறது, என்னால் முடியல. இது பாரு வயன், என்னைக்கா இருந்தாலும் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, பார்த்து பேசு. என்னது கல்யாணமா? இவனையா? என்னம்மா உனக்கு என்ன காமெடியாக தெரியுதா? முடியவே முடியாது. யாரையும் வேணாலும் நான் கல்யாணம் பண்ணுவேனே தவிர இவனை மட்டும் பண்ணவே மாட்டேம்மா. அப்போ ஜிமினா, ஐயோ அத்தை, நீங்கள் வேற. ஏன் அத்தை, நான் இந்த லூஸெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் கூட யாரையா இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவேன், இந்த லூஸை தவிர. பாத்தியா உன் முன்னாடியே என்ன லூசுன்னு கூப்பிடுறான், பாத்தியா? ஏண்டி, யார் ஆரம்பிச்சது? நீ தானே? மா, உனக்கு தெரியாதுமா, அவன் சரியான அனாயிங் கேரக்டர்மா. அத்தை, நான் எப்பயாவது அவளை போய் புலி பண்ணியிருப்பேனா அத்தை? அவள் தான் அத்தை ஸ்டார்ட் பண்ணுவா, அதனால நானும் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஐயோ, என்னால் முடியலையே. வயனே, ஒழுங்காக போயிட்டு அங்கே ஃபுட்டு வச்சுருக்கேன், நீ சாப்பிட்டு கிளம்பு. ஜிமினா, நீ இன்னொரு வாய் வாங்கிக்கோ அப்படின்ட்டு உங்கள் அம்மா அவருக்கு விட்டு விடுறாங்களா? உங்களுக்கா சர்டி காண்டாகுது. அப்படியே ஜிம்னை பார்த்து முறைக்கிறீங்க. அவரும் அப்படியே சிரிக்கிறாரு. அப்படி தான் நீங்கள் போயிட்டு உங்களோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு கடகடன்னு கிளம்புறீங்க. முன்னாடியே ஜிம்னும் ஓடுறாரு. அத்தை, பாய். பார்த்து போயிட்டு வாமா. சரிங்க அத்தை அப்படின்ட்டு போயிடுறாரா. அப்படிதான் அவரோட பைக்கை எடுத்துக்கிறாரு. நீங்களும் போயிட்டு உங்களோட ஸ்கூட்டி எடுத்துக்கிறீங்க. 2 பேரும் அப்படியே தான் முறைச்சிக்கிட்டே தான் அது அப்படியே ஓட்டிகிட்டு போகிறீங்க. இப்போது காலேஜில் உங்களோட ஸ்கூட்டி வீல் அண்ட் ஜிம்மினோட பைக் வீல் 2மே வந்து அப்படியே முட்டிக்கிட்டு நிற்குதா. நீங்களா அப்படியே வர முறைக்கிறீங்க. அவரும் அப்படி தான் உங்களை முறைக்கிறாரு. ஏண்டா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? அப்படியே வண்டி எடுத்து வந்து முட்டுற. ஏண்டி, உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாதா? நான் ஒழுங்காக தான் வந்துட்டு இருந்தேன். நீ தாண்டி தப்பாக வந்து என்னோட பைக் டயர் மேலே உன்னோட டயர் வச்சுருக்க. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. உனக்கு திமிரு ஜிமின், உனக்கு ரொம்ப திமிரு. என் அம்மா எப்போ பார்த்தாலும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால நீ இப்படி தான் பேசுவ. அடங்குடி. என்ன, அத்தைக்கு தெரியும் யார் நல்ல புள்ள யார் அடங்காத புள்ளன்ட்டு, அதனால தான் அவங்க எனக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. இவனும் அப்படிதான், என் அம்மாவும் அப்படிதான், 2 தான் ராட்சசிங்க அப்படின்ட்டு நீ உங்களோட மைண்ட் வாய்ஸா. இப்போ அவரா, வாய்க்குள்ளேயே புலம்புனதெல்லாம் போதும், கிளம்பு டைம் ஆகுது. போகிறேன் அப்படின்ட்டு அப்படி தான் நீங்கள் போகிறீங்க. அவரும் வந்துட்டு அவரோட பைக்கை வச்சுட்டு அவரும் அப்படியே போகிறாரு. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு நிம்மியோடு அப்படியே போயிட்டுறீங்க. ஜிமினா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே போயிருப்பார். இப்போது நிம்மி தான், என்னடி இன்றைக்குமே எப்பயும் போல் சண்டையா? அதை ஏன் கேட்குற நிம்மி? எப்பயும் போல் தாண்டி. எங்கள் அம்மா காலையிலே அவனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஏண்டி, அவனால் சாப்பிட முடியாதா? அட, இதில் என்ன இருக்குது, விடு வயன். போடி, அப்படிலாம் என்னால் விட முடியாது. அவன் முன்னாடி எப்போவுமே என்னை கீழ்த்தரமாக பேசுவாங்க தெரியுமா, எனக்கு காண்டாகும். அப்படிலாம் ஆண்டி பண்ண மாட்டாங்கடி. ஏண்டி, உனக்கு தெரியாது நிம்மி, எப்போவுமே அப்படி தான். அவனையே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி. பத்தாததுக்கு இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவனை தான் நீ கல்யாணம் பண்ண போகிற, பார்த்து பேசுன்னு சொல்கிறாங்க. அவனை போய் நான் கல்யாணம் பண்ணுவேனாடி? நல்ல கேள்விதான்.
ஆனால் சின்ன வயசுலேயே சொன்னது தானே நீ ஜிமினுக்கு ஜிமின் உனக்குன்ட்டு. இது நடி இப்போ வந்து இப்படி சொன்னா எப்படி சொல்லு? அதெல்லாம் சின்ன வயசில் அவங்க நினச்சது. அதுக்குன்னு அவனை போய் நான் கல்யாணம் பண்ணுவேனா? முடியவே முடியாது. கல்யாணமே பண்ணாமல் கூட இருப்பேனே தவிர அவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் நிம்மி அப்படின்ட்டு உங்கள் ஹேர் ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்களா அந்த சைட் ஜிமினா? என்னது கல்யாணம் பண்ணவே பண்ண மாட்டியா அப்படின்றாரு. நீங்கள் வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. என்னடி கல்யாணம் பண்ணாமல் பின்ன அப்படியே இருக்க போறியா? ஆமாம், உன்னை தவிர யாராக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா அப்படியே கூட இருப்பேனே தவிர உன்னை மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டேன் ஜிமின். நானும் அதே தாண்டி. உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு வீட்டில் கட்டாயப்படுத்தினாங்கன்னா வீட்டை விட்டு ஓடி விடுவேனே தவிர உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா உன்னை மாதிரி லூஸ் கூடலாம் என்னால் குடும்பம் நடத்த முடியாது. அதனால் உன்னை லூஸா? யாருடா? நானா? அஃப்கோர்ஸ் நீதான் வயன். கேட்டியாடி? கேட்டியா? என்னமோ பேசுகிறான் கேட்டியா? அவளா? ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனா அப்படின்ட்டு திரு முழிக்கிறான். எங்கள் ஜிமினா விடாமல் பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் விடாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏ அடங்கடி, உன்னை பார்த்தா யாருக்காவது அட்லீஸ்ட் சைட் அடிக்கணும்னு தோணுமா? மண்டையும் ஆளையும் பாரு எப்படி இருக்கேன்னு. சை அப்படின்றாரு. நீங்களா? டேய் ஏன் மண்டை நல்லா தாண்டா இருக்கு, மண்டை பாருடா கலர் மண்டை. ஏய் என்னடி ரொம்ப வாய் பேசுகிற? ஆமாம் பின்ன பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்க, கலர் அடிச்சுக்கிட்டு எப்படி இருக்கேன்னு பாரு. உன்னெல்லாம் எதுக்கு தான் வீட்டில் வச்சுருக்காங்களே தெரில. அதுவே நீ ஏன் பிள்ளையா இருந்தா எப்பயோ உன்னை வீட்டை விட்டு விரட்டிருப்பேன். ஆண்டி கண்டிப்பா நீ பண்ணியிருப்ப. ஏன்னா நீ தான் ரொம்ப மோசமான பொண்ணாச்சு. எந்த அம்மாவாவது அவங்க பிள்ளைய விரட்டுமா? பார்த்தியா நீ எப்படிலாம் யோசிக்கிற? அங்கேயே தெரியுதுடி நீ என்னன்ட்டு. என்னால் முடியல. டேய் உனக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் என்ன சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஏய் யார் ஆரம்பிச்சது? யார் அவகிட்ட புலம்பிட்டு இருந்தது? ஐயோ நான் புலம்பிட்டு போகிறேன். நீ ஏன்டா வேவு பார்க்குற? நான்லாம் உன்னை வேவு பார்க்கணுன்னு வரலை. நான் இந்த சைடாக போயிட்டு இருந்தேன், நீ இங்கே புலம்பிட்டு இருந்தேன் கேட்டேன், அவ்வளோதான். ஆமாம் இவங்க பெரிய ஃபிகரு, இவங்கள வேவை பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. பெரிய ஃபிகர் இல்லைல்ல, அப்புறம் ஏன்டா டெய்லி என்கிட்ட வந்து சண்டை போடுற? எனக்கு என்ன உங்ககிட்ட சண்டை பண்ணணுன்னு ஆசையா? பொடி பொடி பொடி. ஜிமின் இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் என்கிட்ட வந்து பேசவே பேசாத. வீட்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி. நீ யாரோ நான் யாரோ, புரியுதோ? அவரா? எக்ஸாக்ட்லி அதையே தாண்டி நானும் சொல்கிறேன். நீ யாரோ நான் யாரோ, என்கிட்ட வந்து பேசவே பேசிடாத அப்படின்ட்டு அவர் ஒரு சைட் போகிறாரு, நீங்களும் ஒரு சைட் போகிறீங்க. அன்றைக்கி காலேஜும் அப்படி தான் போகுது. இப்போது ஈவினிங் போல் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்களா? உங்கள் பேரண்ட்ஸு ஜிமின் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கவுச்சில் தான் உட்காந்துட்டு சம்திங் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் அகெயின் சண்டை போட்டுக்கிட்டு தான் உள்ளே வரீங்க. டேய் அறிவே இல்லையா? காலையில் என்னம்மா வாய் பேசின நீ? இப்போ அவரா? உனக்கு இல்லையாடி? காலையில் தானே பேசணும். நீ யாரோ நான் யாரோ, என்கிட்ட நீ பேசாதான் உன்கிட்ட நான் பேச மாட்டேன்ட்டு அகெயின் வந்து சண்டை பிடிக்கிற. சை என்ன ஜன்மமாக இருப்பியோ நீனு. நீங்களா? டே ரொம்ப வாய் பேசாத. ஜன்மம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. அதே தாண்டி நானும் சொல்கிறேன். என்கிட்ட பேசுகிற அளவுக்கு தகுதி உனக்கு இல்லை. என்னது தகுதி எனக்கு இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவனை அடிக்கிறதுக்கு ஓடுறீங்களா? அவரும் அப்படி தான் ஓடுறாரு. என்னடி எல்லாம் நீ பேசிட்டு என்ன அடிக்கிறதுக்கு ஓடுற அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே ஓடுறாரா? நீங்களா விடாமல் துரத்துட்ருக்கீங்க. இதெல்லாமே உங்கள் பேரண்ட்ஸும் அப்படி தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான், என்னது இவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம வேற இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சோம். பார்த்தா இப்படி ஒரு சண்டை எவ்ரிடே. இல்லை எவ்ரி மினிட் சண்டை தான். இப்போ உங்கள் அம்மாவுமே அதே தான் அண்ணி. ஒன்றும் புரியல. எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. எனக்கு வேற பயமாக இருக்குது. இதுங்க இந்த சண்டையில் இப்போது காலேஜ் வேறு போயிட்டாங்க. அங்கே வேறு யாரையாவது பார்த்து லவ் கிவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆசையில் மண் வேற போட்டுடுவாங்களோன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுவும் கரெக்ட் தான் அண்ணி. நான் கூட யோசிச்சிருக்கேன். 2 இப்படி சண்டை போட்டுட்ருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு வேற ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி, ஜிமினும் எனக்கு வேறு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்கே சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ உங்கள் அம்மா தான், அண்ணி எனக்கு ஒரு ஐடியா. என்னது? ஏன் நம்ம ஜிமினுக்கும் வாயனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது? எல்லாம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன நீ சொல்கிற?
ஆமாம். இப்போ என்ன காலேஜ் முடிச்சுட்டு பண்ணுறது, காலேஜ் படிக்கிறப்பவே பண்ணி விட்டுடுவோம். இல்லைனா இவங்க வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து அவங்கள தான் லவ் பண்ணுறோன்னு சொல்கிறத விட நம்மளே கல்யாணம் முடிச்சு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும்ல. அப்புறம் எல்லாம் செட் ஆகிடும். ஐடியா நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு ஜிமினம்மா அப்படியே அவங்க ஜிமினோட அப்பாவை பார்க்குறாங்களா. அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. உங்கள் அப்பாவும் அப்படி தான் யோசிக்கிறாரா? இப்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கும் வராங்க. கரெக்டு தான். இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், இல்லைனா இவங்க வேறு யாரையாவது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட நம்மளே இவங்க 2 பேர்த்துக்கும் முடிச்சு விட்டுட்டா அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் டெசிஷன் எடுத்துக்கிறாங்க. அப்படி தான் அன்றைக்கி நைட்டும் போகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஜிமினும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை எழுப்புறாங்க. ஜிமின் அம்மாவா? ஜிமினை எழுப்பிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படி ஏஞ்சிக்கிறீங்களா? என்னம்மா காலையிலே வந்து எழுப்புறீங்க? வைனே, இன்றைக்கி காலேஜ் போவேனா, நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம், சீக்கிரம் ரெடி ஆகு. ஆமாண்டி, கோவிலுக்கு போகிறோம், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணிக்கோ. சரிம்மா அப்படின்றீங்க. அந்த சைட் ஜிமினுக்கும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. என்னம்மா கோவிலா? ஆமாம் ஜிமின், நைட்டு தான் அப்பா சொன்னார். ஸோ அதான் எல்லோரும் கிளம்புறோம். நீயும் ரெடி ஆகிடு, ஓகேவா? சரிங்கம்மா அப்படின்றாரு. இப்போ அப்படியே தான் 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்களா பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி வேர் பண்ணியிருக்கீங்க. ஜிமின் ஆஸ் யூஷுவல் ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் வேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி தான் கீழே வரீங்க. இப்போ ஜிமினா அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்டா சிரிக்கிற? இல்லை, என்னடி பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க? ஆரம்பிச்சிட்டான் பையன். வேணாம், கூல், காலையிலே இவன் கூட சண்டை வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போகிறீங்களா? இப்போ ஜிமினா, என்னடி பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாமல் போகிற? இது பாரு ஜிமின், எனக்கு உன் கூட சண்டை போடுறதுக்கு சுத்தமாக மூடே இல்லை. கோவிலுக்கு போகிறோம், நிம்மதியாக சாமியை பார்த்துட்டு வரணும், ஓகேவா? என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காத, தயவு செஞ்சு என்னை விட்டுடு. ஆஹா, அப்படி சரிங்க மேடம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்றாரு. அப்படிதான் எல்லோரும் சேர்ந்து கார் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கும் போயிடுறீங்களா? அங்கே சம்பூஜெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸ் தான். வயன், ஆமாம். இப்போ ஜிமினம்மா, ஜிமின், சொல்லுங்கம்மா, இந்தாங்க இந்த மாலையை பிடிங்க அப்படின்றாங்களா. நீங்கள் 2 பேரும் அதை அப்படியே வாங்கிக்கிறீங்க. இப்போது உங்கள் பேரண்ட்ஸ் தான். வயன், நீ ஜிமினுக்கு போட்டு விடு, ஜிமின் நீ வயனுக்கு போட்டு விடு. இப்போ 2 பேரும், என்னது? ஆமாம், போட்டு விடுங்க. ஏன், எதுக்கு போடணும்? எதுக்குண்ணா? 2 பேத்துக்கும் மேரேஜ், அதனால தான். எதா மேரேஜா அப்படின்ட்டு 2 பேருமே அப்படியே ஷாக் ஆகுறீங்க. லைக் உங்கள் கண் அப்படியே கீழே வந்து விழுதுடும் போல், அந்த அளவுக்கு வைடாக ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸு, ஆமாம் மேரேஜே தான், ரொம்பலாம் கண் திறந்து பார்க்க வேணாம், ஏற்கனவே நினச்சது தானே, ஸோ இப்போ பண்ணுறோம், சீக்கிரம் அந்த மாலையை மாற்றுங்க. மா, என்னம்மா இவனையா? மா முடியவே முடியாதுமா. மா இவளையா? முடியாதுமா. இதை பாரு ஜிமின், சொன்னதை கேட்கணும். அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாருமே சேர்ந்து எடுத்த டெசிஷன், புரியுதா? இப்போ உங்கள் அம்மாவா? பையன் அவங்களாவது சாஃப்டாக சொல்லிட்டு இருக்காங்க, நான் அப்படிலாம் கிடையாது, அடிச்சேன்னா பல்லெல்லாம் வந்து கீழே விழுந்துடும், புரியுதா? சொன்னதை ஒழுங்காக கேளு. என்னம்மா? என்ன இப்போ 2 பேத்துக்கும் ஆல்ரெடி சின்ன வயசுலேயே டிசைட் பண்ணது தானே உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன புதுசாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க? இதை பாருங்கள், இப்போ நீங்கள் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கீங்க, அதனால தான் இந்த சிம்பிள் கல்யாணம் பண்ணுறோம். காலேஜில் முடிச்சிட்டிங்கன்னா சொந்தக்காரங்களாம் சொல்லிவிட்டு அப்போ கிராண்டாக ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கலாம், புரியுதா? இப்போதைக்கு இங்கே மேரேஜ் நடக்கும், எல்லாம் கிளியராக சொல்லியாச்சு. இதில் அப்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சீக்கிரம் அந்த மாலையை மாற்றிட்டு இந்த ஜிமின் இந்த தாலியை வயனுக்கு கட்டிவிடு. அவரா அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. போச்சு போச்சு போச்சு, இவனையா கல்யாணமா அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸு. அவரா, ஐயோ இந்த ராட்சசியா
ஏன் பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரா. உங்களுக்கு பேசுகிறதுக்கும் வேறு வழி இல்லை. லைக் என்ன சொன்னாலும் பேரண்ட்ஸும் கேட்க போகிறதில்ல. அப்படி தான் அந்த மாலையை மாற்றிக்கிறீங்க கோவமாக தான். ஜிமினும் அந்த தாலியை கட்டி விட்டுடுறாரு. ஒரு வழியாக உங்கள் மேரேஜ் அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கோம். அப்படியே தான் கோவிலேருந்து கிளம்புறீங்க கார்லையா. நீங்கள் ஒருன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படி தான் கோவமாக உட்காந்துட்டு இருக்காரா. அப்படி தான் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்ததும் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டிங்க. காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்கீங்க உங்கள் பேரண்ட்ஸை. மா என்ன நினச்சிட்ருக்க, இவன் கூட எனக்கு கல்யாணம் பண்ண வச்சுட்ட. அவரா, மா என்னம்மா இந்த ராட்சஸ் எப்போ எனக்கு கட்டி கொடுத்துட்ட அப்படின்ட்டு அவர் 2 பேரும் இப்படி தான் மாற்றி மாற்றி உங்கள் 2 பேர்த்தையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா உங்கள் பேரண்ட்ஸா. எதுக்குன்னா உங்கள் 2 பேர்த்தையும் நம்பவே முடியல. எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. அதான் நீங்கள் வேறு யாரையாவது லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடுவீங்களோன்னு பயமாக இருந்தது. அதான் நாங்களே முடிச்சு விட்டுட்டோம். இப்போ என்ன, ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருப்பீங்க. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேரும் ஒன்றா ஆகிடுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கப்புள்ஸ் அப்படி தான். ஸோ அதான் முடிச்சு விட்டுட்டோம். இனிமே 2 பேரும் சண்டை போடாமல் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிங்க. புரியுதா? நீங்களா அப்படியே ஜிம்னு ஃபேஸ் பார்க்குறீங்க. ஜிம்மினும் உங்கள் ஃபேஸ் பார்க்குறாரு. இவன் கூடயா இவ கூடயா அப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேரோட மைண்ட் வாய்ஸை. இப்போ உங்கள் பேரண்ட்ஸா, சரி சரி போதும் போங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம் அப்படின்றாங்க. 2 பேருமே அப்படின்ட்டு உங்கள் மூஞ்சை திருப்பிக்கிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஜிமின் ரூமுக்கு போகிறாரு. அப்படி தான் அன்றைக்கி டேவும் போகுது. இப்போது நைட் போல் உங்கள் அம்மாவா உங்கள் டோரை தான் நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலி படுத்துட்டீங்க. இப்போ அப்படியே தான், என்னம்மா தூங்குற நேரத்தில் வந்து டொங்கு டொங்கு டொங்குன்னு, என்னம்மா என்ன அதுக்குள்ளே தூக்கமா, டயர்டாக இருக்குமா, அதான் அதெல்லாம் போதும் வா. எங்கே? ஜிமின் ரூமுக்கு. அங்கயா? எதுக்கு? ஏய் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடி, நீ இனிமே அவன் கூட அந்த ரூமில் தான் இருக்கணும். இதை கேட்டதும் உங்கள் தூக்கம்லாம் அப்படியே பறந்து போயிடுச்சு. அப்படியே வைட் ஐஸில் உங்கள் அம்மாவை, என்ன ஐய ஏண்டி காலையிலேருந்து எல்லாத்துக்கும் ஷாக் ஆகி இப்படி கத்துற, காது வலிக்குது. அம்மா அநியாயம் பண்ணுறியம்மா. இது பேர் கல்யாணமாம்மா? ஒரு வார்த்தை கல்யாணம் ஒன்றும் சொல்லலை. கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சுட்ட. இப்போ வந்து அவனோட ரூமில் இருக்கணும்னு சொல்கிற. என்னம்மா நினச்சிட்ருக்க நீ? ரொம்ப வாய் பேசாத, சீக்கிரம் வா. மா ஏம்மா? எல்லாம் பார்த்து வச்சது தான். இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது. அதனால தான் இன்றைக்கே நீ அவன் கூட அவன் ரூம்லேயே இரு. அப்போ இல்லை இப்போ இல்லை வாடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போகிறாங்களா. நீங்களா அப்படியே போகிறீங்க. இப்போது ஜிமின் ரூமையும் நாக் பண்ணுறாங்க. அவரும் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா உங்கள் அம்மா நீங்கள் 2 பேரும் நின்றுட்டு இருக்கீங்களா. இப்போ ஜிமினா, என்னாச்சத்த இந்த டைமில்? அதுவா ஜிமின், ரொம்ப டைம் ஆச்சுல, அதான் இப்போது இவன் உன் பொண்டாட்டி ஆகிட்டாளா, இந்த உன் பொண்டாட்டியை உன் கூட உன் ரூம்லேயே வச்சுக்கோ அப்படின்ட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் ஹேண்டில் கொடுத்து விட்டுடுறாங்க. அவரா, என்ன அத்தை? ஆமாம் ஜிமின், போங்க போய் தூங்குங்க. அத்தை அது வந்து அப்படி பேச வராரு. அதுக்குள்ளே உங்கள் அம்மா அங்கேருந்து போயிடுறாங்களா. அப்புறம் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏய் என்னடி உன்னோட எனக்கு பெரிய தொல்லையாக போயிடுச்சு. டேய் அதை நான் சொல்லணும். என்னடா உன்னோட எனக்கு பெரிய தொல்லையாக போயிடுச்சு. பிடிக்காத இந்த கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரே ரூமில் வேற இருக்க சொல்கிறாங்க. காண்டாக தெரியுமா எனக்கு? எனக்கு அதுக்கு மேலே காண்டாகுதுடி. உன் மூஞ்ச சும்மாவே என்னால் பார்க்க முடியாது. இப்போது ஒரே ரூமில் வேற இருக்கணுமா அப்படின்னு அவர் சொல்ல, நீங்கள் சொல்ல, இப்படி தான் ஃபைட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக அந்த ரூம்குள்ளேயும் நீங்கள் போகிறீங்களா. அந்த கதவா டொங்குன்னு போடுறீங்க. இப்போ ஜிமினா, எதுக்குடி டோரை போட்டு அப்படி போடுற? அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்படி தாண்டா போடுவேன். போ, நீ ஒழுங்கு மரியாதையா கீழே படு. எதை? நான் கீழே படுக்கணுமா? இது என்னோட ரூம், என்னோட பெட். நான் ஏண்டி கீழே படுக்கணும்? படுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் போய்ட்டு பெட்டில் படுக்கிறாரா. நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ நான் கீழே படுக்கணுமா? முடியாது, நான் மட்டும் ஏன் கீழே படுக்கணும்? நானும் பெட்டில் தான் படுப்பேன் அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு அப்படியே அவரோட பக்கத்துலேயே படுத்துக்கிறீங்களா. அவரா, என்னடி பக்கத்தில் படுக்கிற? பிடிக்கலண்ணா நீ போய் கீழே படு. நான் ஏன் கீழே படுக்கணும்? முடியாது, நான் பெட்டில் தான் படுப்பேன்.
ஆ ராட்சசி உன்னை என்ன எங்கே படுக்க வேணாமா? சரிப்போ கீழே படுக்கிறியோ இல்லை கவுச்சில் படுக்கிறியோ, உனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே படுத்துக்கோ ஜிமின். என்னாலலாம் முடியாது, எனக்கு பெட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்ட்டு அப்படியே படுத்துக்கிறீங்களா? அவரா அப்படி ஃப்ளோரை பார்க்குறாரு, கவுச்சை பார்க்குறாரு. ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஐயோ சே, இங்கே தான் படுத்தாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவரும் அப்படியே படுத்துக்கிறாரா? அப்படி தான் கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் நல்லா தூங்கியிருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்காக 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி நீங்கள் அவர் மேலே கால் கையை போட்டு அப்படி படுத்துருக்கீங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட்டு முழிச்சு பார்க்குறாரு. அப்படின்ட்டு கண் ஓப்பன் பண்ணுறாரா? பார்த்தா உங்கள் ஃபேஸ் அவர் ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே தான் உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் நீங்களும் உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா? பார்த்தா அவர் உங்கள் ஃபேஸ் கிட்டே இருந்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரா? இப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே எழுந்திருக்கிறீங்க. அவரே பயந்துட்டாரு. ஏய் அறிவில் ஏன் இப்படி கத்துற? டேய் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? நான் என்னடி பண்ணேன்? இல்லை என் ஃபேஸ் கிட்ட உன் ஃபேஸ் இருந்தது, என்ன பண்ண பார்த்த? ஏ அடங்குடி. ஆமாம், இந்த அம்மா பெரிய குவீனு, இவங்களுக்காக நான் அப்படியே கிட்ட வந்துட்டு இவங்களை ஏதோ பண்ண பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ தான் என் மேலே கை காலெலாம் போட்டு படுத்துட்டு இருந்த. சரி பாவம் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி நான் அப்படியே இருந்துட்டேன். பார்த்தியா எப்படி பேசுகிறேன்ட்டு நீனு? டேய் நடிக்காதடா, நீ எப்படின்னு எனக்கு தெரியும். நல்ல வழி வரல நீ பொண்ணுங்களை பார்த்தாலே. அதான் இப்போ என்கிட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. எதை? உன்கிட்ட நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேனா? என்னடி டே ட்ரீமிங்கா? ஜிமின் போதும் ஜிமின், என்கிட்ட வரணும்னு நீ நினச்ச, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓகே 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இருந்தாலும் நீ யாரோ நான் யாரோ, புரியுதா? அதை நானே சொல்கிறேன்டி, கல்யாணம் இது யார்கிட்டயும் சொல்லிடாத, எல்லாம் பார்த்தா சிரிப்பாங்க. அப்புறம் உன் மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த மாதிரி யோசனை உனக்கு ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் தூக்கி போட்டுடு அப்படின்ட்டு அப்படியே போகிறாரா? நீங்களும் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. இவனை அப்படின்ட்டு அப்படி தான் நீங்களும் வந்து உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்களா? இப்போ 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி தான் கீழே வரீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் வந்துட்டிங்களா, வாங்க வாங்க இந்தாங்க ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்றாங்க. 2 பேரும் உட்காடுறீங்க, முறைக்கிற மாதிரி தான். இப்போ உங்கள் அம்மாவா என்னடி நல்லா தூங்குனியா? எப்படி தூங்க முடியும்? என் ரூம்லேயே தூங்கியிருந்தா நல்லா தூங்கியிருப்பேன். இவன் கூட தூங்க சொன்னியே, எங்கே தூங்க விடுவான் அவன்? இப்போ ஜிமினா நடிக்காத அத்தை, நல்லா தான் கொரட்டை விட்டு தூங்கினான். எனக்கு தான் ராத்திரி பூரா தூக்கமே இல்லை. பத்தாததுக்கு கை காலெல்லாம் மேலே போடுறா தேவை. நீங்களா டேய் உன்னை உங்கள் அம்மாவா ஐயோயோயோ ஆரம்பிக்காதீங்க. என்ன சொன்னோம் நேற்று? இனிமேலாவது 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு சொன்னோம். அது உங்களுக்கு புரியலையா? எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்றாங்க. இப்போ ஜிமினா அத்தை நான் சும்மா தான் இருக்க அத்தை, அவ தான் மா அவன் தாம்மா, நான் ஒன்றும் பண்ணலாமா அப்படின்ட்டு அகெயின் ப்ளேம் பண்ணுறீங்களா? உங்கள் அம்மாவா இதோ பாருங்க, இனிமே 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்க போகிறீங்க. வயன் ஜெமின் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஜெமின் பையன் உன்னை வெறுப்பேற்றினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீயும் இருக்கணும். அப்புறம் 2 பேரும் காலேஜ்க்கு ஒரே பைக்கில் தான் போகிறீங்க. என்ன? ஆமாம், ஒரே பைக்கில் தான் போகிறீங்க, ஒரே பைக்கில் தான் வீட்டுக்கும் வரீங்க. இந்த மாதிரி சண்டை போடுறது இதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும். புரியுதா? நீங்களா அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. உங்களுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் இவங்களை எல்லாத்துக்குமே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஜெமினுமே என்னதான் ஆச்சு இவங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அவரும் யோசிக்கிறாரு. அப்படியே உங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்புறீங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூட்டி தான் எடுக்க போகிறீங்க. ஜெமின் அவரோட பைக் எடுக்க போகிறாரு. இப்போ உங்கள் அம்மாவா சொன்னது புரியலையா? போயிட்டு அவனோட பைக் ஏறடி. மா வாயை மூடிட்டு சொன்னதை செய் அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே போய்ட்டு ஜெமின் பைக்லேயும் ஏறுறீங்க. அப்படி தான் 2 பேரும் காலேஜ்க்கும் ஸ்டார்ட் ஆகிட்றீங்களா? நீங்களா அவரோட ஹிப்லேயே கிள்றீங்க. அவரா லூசு 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 ஏண்டி கிள்ற? டேய்
அறிவேலியா உனக்கு? நான் உன் மேலே கை காலெலாம் போட்டு தூங்குறேன், நீ ஏன்டா சொல்கிற? பின்ன நீ அதை தான் பண்ண. எவ்வளோ வெயிட்டாக இருந்த தெரியுமா? எருமை மாடு மாதிரி அந்த வெயிட்டெல்லாம் தாங்கிட்டேன்டி நான். டேய் உன்னை நான் வெயிட்டா? கண்டிப்பாக வெயிட்டாக தான் இருந்தேன். டேய் நீ பைக்கை நிப்பாட்டு, நான் ஷேர் ஆட்டோவில் போய்ப்பேன். சரி போ அப்படின்ட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாரா? நீங்களா அப்படிதான் இறங்குறீங்க. அவர் திரும்பி கூட பார்க்கல, உடனே பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கா அழுகையாக வருது. என்னையுமா ஒரு பேச்சுக்கு நிறுத்துன்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டு போயிட்டான். இப்போ ஆட்டோவில் போகணுமா? கையில் காசு கூட இல்லையே அப்படின்ற மாதிரி அப்படியே நின்று பார்க்குறீங்களா போகிற ஜிமினை? அவரா அப்படியே போயிருந்துருப்பாரு. இப்போ பாதி தூரத்தில் அவருக்கு வேற, ஆமாம் விட்டுட்டு வந்துட்டோம், அவங்ககிட்ட காசு இருக்கா கூட தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அக்கேன் இப்போது ரிட்டர்ன் வராரா? நீங்களாம் அழுக மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாப்லேயே நின்றுட்டுருக்கீங்க. ஏய் உன்னதான் ஏறு. நீங்களா பேசவே இல்லை, சைலண்ட்டாக நிற்கிறீங்க. உன்னதாண்டி ஏறுன்ன. போ. ஏன் வந்த? அப்படி விட்டுட்டு போயிட்டல்ல, அப்படியே போக வேண்டியது தானே. பாவமாக தோணுச்சு, அதான் வந்த. மூடிட்டு ஏறு. போடா, நான் ஒன்றும் உன் பைக்கில் வரமாட்டேன், நான் ஷேர் ஆட்டோலேயே வந்துப்பேன், போ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்கிட்ட காசு இருக்கா? நீங்களா அப்படியே முழிக்கிறீங்க. தெரியும்டி, காலையில் நீ பர்ஸ் கூட எடுக்காமல் தான் வந்த. வாயை மூடிட்டு ஏறு. ஒன்று வேணாம் போ, நான் எப்படி பிச்சை எடுத்துகிட்டு வருவேன், உனக்கு எதுக்கு? இந்த இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை, வாயை மூடிட்டு ஏறு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரா? நீங்களும் அப்படியே ஸ்லோவாக வந்து பைக்கில் ஏறுறீங்க. இப்போ அப்படியே தான் 2 பேரும் காலேஜுக்கும் போயிடுறீங்க. நீங்கள் பைக்கை விட்டு இறங்கி அப்படியே தான் கடன்னு ஓடுறீங்க. அவர் ஃபேஸ் கூட பார்க்கல. அவரா ரொம்ப ஃப்ரெஸ்டட் ஆகிட்டா போலையே அப்படின்னு நினச்சிட்டு அவரும் போயிருந்துருப்பாரு. இப்போ பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு நிம்மி தான். வயன் என்னடி நேற்று காலேஜ்க்கு வரவே இல்லை, என்னாச்சு? ஜெமீன் கூட வரல? நான் கூட என்னடா 2 பேரும் வரல, அப்படி என்ன ஆகியிருக்கோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்டி. நிம்மி நேற்று என்னென்னமோ ஆகிடுச்சுடி. என்னென்னமோ ஆகிடுச்சா? அப்படி என்னடி ஆச்சு? அது வந்துட்டு அப்படின்ட்டு நடந்த கதையெல்லாம் சொல்கிறீங்களா? அவள் அப்படியே ஷாக் ஆகுறா. என்னடி சொல்கிற? கல்யாணமா? ஆண்டி எங்களுக்கே தெரியுமா? காலையில் கோவில் போகணுன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பார்த்தா இப்படி அப்படி சொல்லிட்டு உங்கள் தாலியை காட்டுறீங்களா? அவளா வைட் ஐஸில் அதை பார்த்துட்ருக்கா. என்னடி உங்கள் வீட்டில் இப்படி ஒரு வேலை பார்த்துட்டாங்க? ஆண்டி எப்போ பார்த்தாலும் சண்டையே போட்டுட்ருக்கீங்க. அப்புறம் 2 பேரும் வேறு லவ் அப்படி இப்படின்னு போயிட்டா எப்படின்னு சொல்லி இப்போவே கல்யாணம் பண்ணிடுறோன்னு சொன்னாங்கடி. இதை கேட்டதும் அவளா விழுந்து சிரிச்சிட்ருக்கா. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. ஏண்டி எதுக்குடி சிரிக்கிற? பின்ன என்னடி, உங்கள் வீட்டில் எவ்வளோ இதுவாக யோசிச்சிருக்காங்க பார்த்தியா? சிரிப்பாக வருது வயன் அப்படின்றா. உங்களுக்கு அவ்வளோதான் இங்க. உனக்கு என்ன சிரிப்பாக தான் இருக்கும், சரி நல்லா சரி, அந்த ஜெமீனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு தானே அப்படின்னு உங்கள் பாட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. என்னடி புலம்புற அளவுக்கு என்னடி ஆச்சு? இல்லடி காலையில் கூட அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் தெரியுமா அப்படின்ட்டு அந்த ஸ்டோரியும் சொல்கிறீங்களா? இப்போது அவதான், நீ தானடி விடுன்னு சொன்ன, அதான் விட்டுட்டு போயிட்டான். இருந்தாலும் பார்த்தியா போயிட்டு அகைன் உனக்காக வந்தான்ல. அகைன் வந்தான், ஆனால் விட்டுட்டான்ல. பாரு, நீ எப்படி ஜிமினை ஹெட்டாக்குன்னு நினைக்கிறியோ, ஜிமினும் ஒன்று அதே மாதிரி தானே நினச்சிட்டு இருக்கான். நீ தானே வண்டியை நிப்பாட்டு நான் இறங்கிடுறேன்னு சொன்னேன், அதான் அவனும் அப்படியே போயிருப்பான். இருந்தாலும் உன்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, நீ எப்படி வருவியோ மாட்டியோ நினச்சி உனக்காக பேக் வந்தான்லடி, அப்புறம் என்னடி அது போதாதா? நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. என்னம்மா போ, இருந்தாலும் அவன் என்னை அப்படி விட்டுட்டு போகலாமா? அட அவன் திரும்பி வந்திருக்கான், அதுக்கப்புறம் உன்னை கட்டாயப்படுத்தி பைக்லேயே கூட்டிகிட்டும் வந்திருக்கான். இதை விட என்னடி, ஜிமின் ஆல்வேஸ் அ ஜென்டில்மேன், ப்ரூவ் பண்ணிட்டான். நீயும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், போ அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கோ. இதை பாரு வைனே, ஜிமின் இனிமே உன்னோட ஹஸ்பண்ட். உங்கள் அம்மா அப்பாலாம் சொன்ன மாதிரி அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, புரியுதா? இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருந்தா ஒன்றும் மிஞ்சாது. போடி, அவனெல்லாம் என்னால் ஹஸ்பண்டாக பார்க்கவே முடியாது.
சரிதான், கல்யாணம் பண்ணிட்டு பார்க்க முடியாதுன்னா எப்படி, ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக முடியும் அப்படின்றா. நீங்களா அப்படியே அவள் பேச்செல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இந்த சைடு ஜிமினா பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு லீக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. டே ஜிமினா, என்ன நேற்று ஆளே காணோம்? அதுவா, ஒன்றும் இல்லை மச்சான், அது கோவிலுக்கு போயிட்டோண்டா, அதான் வரல. ஓஹோ அப்படியா, சரி மச்சான் சரி மச்சான் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருப்பாங்களா. அப்படி தான் அவர் வந்து அவரோட கிளாஸுக்கு போயிருந்துருப்பாரு. அன்றைக்கி காலேஜ் வர அப்படியே போதா. இப்போ ஈவினிங் போல் நீங்கள் வந்து ஜிமின் கூட தானே போகணும். ஸோ நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஜிமினா கிரவுண்டில் உட்காந்துட்ருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே. உங்களால் போயிட்டு அங்கே நிற்கவும் முடியாது. இப்போ எப்படி இவனை கூப்பிட்றதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படி தான் வந்துட்டு இருக்கீங்களா. இப்போ ஜிமினும் உங்களை பார்க்குறாரு. சரி மச்சா, நான் கிளம்புறோம், டைம் ஆச்சு. என்னடா அதுக்குள்ளேயேவா? ஆமாம் மச்சா, போகணுண்டா, கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க, ஸோ போகணும். சரி மச்சா அப்படின்றாங்க. அவரும் பைக் எடுத்துக்கிட்டு அப்படி தான் போகிறாரா. நீங்களும் அப்படியே வெளில போகிறீங்க. இப்போ வந்து அவர் அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணுறாரு. ஏறி போகலாம். நீங்களும் எதுவும் பேசல, சைலண்ட்டாக ஏறி உட்காடுறீங்க. அப்படி தான் 2 பேரும் ஸ்டார்ட்டும் ஆகுறீங்க. இப்போ நீங்கள் சாரி. அவரா, எதுக்கு? இல்லை, காலையில் நான் கோவப்பட்டுட்டேன், சாரி. பரவாயில்லையே, இதெல்லாம் கூடமாவா எனக்கு சொல்ல தெரியும்? இதோ பாரு, இதுக்கு தான் நீயும் என்னை விட்டுட்டு போயிட்ட. நீயுமே எனக்கு சாரி சொல்லணும்ல, அப்போ அதெல்லாம் சொல்லு. மேடம் தான் பைக்கை நிறுத்துன்னு சொல்லுவாங்களா? நிறுத்துனா இப்போ வந்து என்ன சாரி சொல்ல சொல்லுவாங்களா? நல்லா கதையாக இருக்கே இது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயும் சொல்லு. சரி சாரி அப்படின்றாரு. அப்படிதான் 2 பேரும் வீட்டுக்கும் போயிருந்துருப்பீங்களா. இப்போ உங்கள் அம்மாவா, வந்துட்டிங்களா, எப்படி போச்சு காலேஜு? நல்லா தான் போச்சு அப்படின்றீங்க. இங்கே ஜிமினா, சூப்பராக போச்சுத. சரி. வயன், ரூமுக்கெலாம் போகாத, ஜிமின் ரூம்லேயே இரு. உன்னோட திங்ஸ் எல்லாம் ஜிமின் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம், சொன்னல, இனிமேல் ஜிமினோட தான் உன்னோட லைஃபு, அங்கேயே போ. ஓஹோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தான் ரூமுக்கு போகிறீங்களா. அவரும் அப்படி தான் மேலே போகிறாரு. இப்போ நீங்கள், ஜிமின் நீ வெளில போ, நான் குளிக்கணும். அவரா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்க, இது என்னோட ரூம், நீ குளிக்கணும்னா குளி, இல்லைன்னா வெளில போ, என்னாலலாம் போக முடியாது அப்படின்ட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்துக்கிறாரா. நீங்களா, இவனை, டேய் நான் குளிக்கணும்டா. குளிடி, வாஷ்ரூம்குள்ளே தானே குளிக்க போகிறேன், நான் அங்கே ஒன்றும் வந்து படுக்கலையே, பெட்டில் தானே படுத்துட்ருக்கேன். திமுரு பிடிச்ச கழுதை, இப்படி தான் பேசுவோம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷட் ஆகிட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளில வரீங்களா. அப்படியே போயிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு உங்கள் ஹேரை தான் அப்படியே தவிட்டுட்ருக்கீங்க. ஜிமினா எதார்த்தமாக இப்போது உங்கள் சைடு பார்க்குறாரு. லைக் மிரரில் உங்களோட ஃபேஸு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது அவருக்கு. நீங்கள் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் வச்சுட்டு அப்படி தான் ஹேரை வந்து கேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவராக வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே தான் உங்களை பார்த்துட்ருக்காரு மிரரில். அப்படியே தான் ஒரு 2 மினிட்ஸ் ஆகியிருக்கும். இப்போ நீங்கள் ஜிமின் பார்க்குறத மிரர்லேருந்து நோட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்ததும் அவரோட ஹெட்டை டர்ன் பண்ணிடுறாரு. டேய் என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ? நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? ஒன்றும் பண்ணலையே. போய் சொல்லாத, என்ன தான் பார்த்துட்டு இருந்த? நான் பார்த்தேன், மிரர்லேருந்து நான் பார்த்தேன், நீ என்ன தான் பார்த்துட்டு இருந்த. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் யதார்த்தமாக பார்த்தேன். ஆமாம், இவங்க பெரிய ஃபிகரு, இவங்கள மிரர்லேருந்து பார்த்து சைட் அடிப்பாங்க. டேய் ஏண்டா போய் சொல்கிற? நீ என்னை பார்த்த, அதை நான் பார்த்தேன். நான் தான் சொன்னேன்ல, யதார்த்தமாக பார்த்தேன்டி, அவ்வளோதான். உனக்கு அவ்வளோ சீனெல்லாம் கிடையாது. உங்களுக்கா காண்டாகுது? எனக்கு அவ்வளோ சீன் இல்லைல்ல, நான் சப்ப ஃபிகர் இல்லை, அப்புறம் எதுக்கடா என்னை பார்க்குற? நான் யதார்த்தமாக தாண்டி பார்த்தேன். உருட்டு ஜிமின், நீ உருட்டு 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 அப்படின்றீங்க. ஜிமினா, சரி நீ இதே மாதிரி டே ட்ரீமிங்லேயே இரு, நான் குளிக்கணும் அப்படின்ட்டு ஐஸை ரோல் பண்ணிவிட்டு அப்படி தான் வாஷ்ரூம் உள்ளே போயிடுறாரா. நீங்களா, என்னது டே ட்ரீமிங்கா? இல்லையே, நான் பார்த்தேன், இவன் மிரர்லேருந்து என்ன தான் பார்த்துட்டு இருந்தான், ஏன் போய் சொல்கிறான் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. இப்போ அப்படி தான் நீங்கள் வந்து கீழே போயிருந்துருப்பீங்களா. ஜிம்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கீழே வராரு. இப்போ உங்கள் அம்மா தான், ஜிமின் வந்துட்டா, போயிட்டு அவனுக்கு ஏதாவது வேணுமா என்னன்னு கேளு. எதை?
கேளுடி, அவன் தான் உன் புருஷன். ஏதாவது வேணுமா என்னன்னு பார்த்து பார்த்து நீ தான் பண்ணணும். மா, என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? போமா, அதெல்லாம் என்னால் முடியாது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே உங்கள் அம்மா பார்த்து மறைக்கிறாங்க. ஏண்டி, இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணலைன்னு கேட்குறியே, சரி இதுக்கு முன்னாடியெல்லாம் உன்னோட கழுத்தில் தொங்குதுல தாலி, அது இருந்ததா? மா, இப்போ புரியுதுல்ல. போயிட்டு உன் புருஷனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு போய் கொடு அப்படின்னு நினச்சிட்டு ஸ்லோவாக அவர்கிட்ட போகிறீங்களா? அவரா அப்படியே பார்க்குறாரு. ஏதாவது வேணுமா? உன்னதாண்டா, சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை வேற ஏதாவது வேணுமா? என்னடி, யாரை கேட்குற? என்னையா? உன்னதான், சொல்லி தொலை. ஏண்டி, ஏதாவது வேணும்னு கேட்டால் அதில் விஷம் ஏதாவது கலக்கி கொடுத்து நம்மளை போட்டுடலான்னு நினைக்கிறியா என்ன? ஓ டேய், அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. கண்டிப்பாக உன்னை ஒன் டே நான் போட்டுட்டு தான் போகிறேன். இப்போதைக்கு என்ன வேணும்னு சொல்லு. என் அம்மா வேற அங்கேருந்து குறுன்னு என்னையே பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஜெமினா அப்படியே எட்டு பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் அம்மா உங்கள் ரெட்டு பற்றி தான் பார்த்துட்டு இருக்காங்களா? இப்போ ஜெமினா, ஓஹோ அதுதான் விஷயமோ. அப்போ அத்தை போயிட்டு உன் புருஷனை பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மேடம் கவனிக்க வந்திருக்கீங்க, அப்படி தானே? அதே தான், சொல்லி தொலை. அப்படியா? சரி, எனக்கு சாப்பிடவோ குடிக்கவோ ஒன்றும் வேணாம். கால் வயலுக்கு இது கொஞ்சம் பிடிச்சி விடுறியா? என்ன? ஆமாண்டி, கால் கொஞ்சம் வலிக்குது, பிடிச்சி விட. ஒன்று அப்படின்ட்டு அவர் கால் மேலே அப்படியே போட்டு மிதிக்கிறீங்க. அவரா எரும மாடு, ஏண்டி வலிக்குதுன்னு சொன்னல, இப்போ ஓகேவா? அப்படின்ட்டு அவர் வேற பெயினில் கத்துறாரா. உங்கள் அம்மா வேற அங்கேருந்து அப்படியே ஓடி வராங்க. ஏய் என்னடி பண்ண? மா, இவன் என்ன கேட்டான் தெரியுமா? கால் வலிக்குது பிடிச்சு விடுன்னு கேட்குறான். அதான் மிரிச்சு விட்டுட்டேன். உங்கள் அம்மா உங்கள் மண்டை மேலேயே ஒன்று போடுறாங்க. ஏண்டி, அவன் உன்னோட மாமாடி, ஏதோ சும்மா கிண்டல் பண்ணலான்னு கூட அப்படி சொல்லியிருப்பான். அதுக்கு அடிப்பியா? இல்லை, அவன் உண்மையாக கூட வலிக்குதுன்னு கூட கேட்டிருக்கலாம். அதுக்கு என்ன? பிடிச்சு விடு. என்ன? ஆமாம், பிடிச்சு விடு. என்னடி, அவன் வேணும்னே பண்ணுறாமா? இருந்தா என்ன, அவன் கேட்குறத செய்ய. அவ்வளோதான் எங்க உங்களுக்கு புஷ்ஷுன்னு போகுது. இப்போ ஜிமினா, கேட்டல, கேட்குறத செய்யணும் வயன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கற்றுக்கோ. எல்லாம் சேர்ந்து என்னை வச்சு செய்கிறீங்கள அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? இந்த டைமில் ஜிமின் அம்மா வேற வர்றாங்க. என்ன அகைன் என்ன பிரச்சனைங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்குறாங்களா? நீங்களா அப்படி தான் ஓடி போகிறீங்க. அத்தை வாங்க நீங்களே கேளுங்க அத்தை. அம்மா அவனுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க சொல்கிறாங்க. நான் போய் கேட்குறேன். காலை பிடிச்ச விடுன்னு சொல்கிறான் அத்தை, அந்த திமிரு பிடிச்ச கழுதை. இப்போ உங்கள் அம்மாவா அப்படி உங்களை பார்த்து மறைக்கிறாங்க. சரி ஜிமினு அப்படின்றீங்க. இப்போ ஜிமினம்மா, டே ஜிமினா, என்ன இதெல்லாம்? அம்மா சும்மாம்மா, இதுக்கு முன்னாடிலாம் அவள் அப்படி பண்ணுவாளா? திடீர்னு வந்து உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டதும் எனக்கு ஃபன்னாக இருந்துச்சு, அதான் அப்படி சொல்லிட்டேன். இதுக்கு ரெண்டும் திருந்தாது போல் அப்படின்ற மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்காங்களா? இப்போது உங்கள் அம்மா தான், சரி சண்டையை முடிச்சுட்டு வாங்க, டின்னர் ரெடியாக இருக்குது, சாப்பிடுங்க. இப்போ ரெண்டு பேரும் அப்படி தான் போகிறீங்க. அப்படி தான் உங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு உங்கள் ரூமுக்கும் போயிடுறீங்களா? அப்படி தான் ரெண்டு பேரும் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஜிமினை ஃபேஸ் பண்ணுற மாதிரி படுக்கலை, அவருக்கு வந்து உங்கள் முதுகு காட்டுற மாதிரி அப்படி படுத்துட்ருக்கீங்களா? இப்போ ஜிமினா உங்களோட முதுகை பார்க்குற மாதிரி அவரும் படுத்துட்ருக்காரு. பார்த்தா உங்களோட ஹிப்பு வேறு லைக் அங்கே ட்ரெஸ் வேறு கொஞ்சம் விலகி இருக்குமா, அது வேறு விசிபிளாக இருக்கா. ஜிமினா அங்கேயே தான் கண்ணாக இருக்குது, அவருக்கே தெரியல அவர் ஏன் அங்கே பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. அப்படி தான் உங்கள் இப்போ ஏன் பார்த்துக்கிட்டு படுத்துட்ருக்காரு. இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்களா? பார்த்தா ஜிமின் கண்ணு அங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்றீங்க. விடுக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவர் அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கார். டேய் என்ன பண்ணுற நீ? நான் ஒன்றும் பண்ணலையே, போய் சொல்லாத. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நார்மலாக படுக்கிறாரா? ஜிமினா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ஏதோ சரியில்லை. கண்ணாடியிலேருந்து என்னையே பார்க்குற. இப்போது என் ட்ரெஸ்ஸு விலகி இருக்கு, அங்கே தான் பார்த்துட்ருக்க. என்ன விஷயம்?
அவ்வளோலாம் இல்லை. உன் ட்ரெஸ்ஸு விலகி இருந்ததா? நான் அதை பார்க்கவே இல்லை. மேடம் அப்போவே அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க. நடிக்காத ஜிமின், பச்சையாக தெரியுது பொய் சொல்கிறேன்ட்டு. என்ன நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? இதோ பாருடே, நான்லாம் உன்னை பார்க்கல. உனக்கு அப்படி தோணுச்சுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு அப்படியே படுத்துக்கிறாரா. நீங்களா அப்படியே சிவனை பார்க்குறீங்க. என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படிலாம் பண்ணுறான்? முன்னாடி இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்ட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்களா? அவரா, ஐயோ என்ன ஜிமின் ஆச்சு உனக்கு? எதுக்கிட்ட அவ்வளோ சைட் அடிச்சிட்ருக்க? இப்போ அவர் ட்ரெஸ் விலகி இருக்கு, அங்கே பார்க்குற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸாக அப்படி தான் 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் கிளம்பிட்டு உங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரே பைக்கில் தான் காலேஜுக்கும் போயிட்டுறீங்க. ஆஸ் யூஷுவல் காலேஜ் வந்ததோ நீங்கள் எதுவும் பேசாமல் இறங்கி அப்படியே உள்ளே போயிட்டுறீங்களா? ஜிமினா போகிறவங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன் பார்க்குறோன்னு சொல்லி அவருக்கே புரியல. அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் நிம்மியை பார்த்ததும் நிம்மி அப்படின்ட்டு அங்கே ஓடி போயிட்டுறீங்களா? அவளும் வந்து உங்களை ஹக் பண்ணுறா, நீங்களும் ஹக் பேக் பண்ணுறீங்க. ஜிமினா ஒரு குட்டி ஸ்மைலோட இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஏ வயன், நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லடி, கேன்டீன் போய் சாப்பிட்லாமா? அப்படியா, சரி போகலாமே அப்படின்ட்டு 2 பேரும் கேன்டீன் தான் போகிறீங்க. எங்கே பார்த்தா ஜிமினை பைக்கை வச்சுட்டு அப்படியே தான் உங்கள் பின்னாடியே கேன்டீனும் வராரு. நீங்கள் 2 பேரும் சம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் ஜிமினா உங்களுக்கு தூரமாக இன்னொரு டேபிள் உட்காந்துட்டு அப்படி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. அப்படி தான் அவருக்கே தெரியாமல் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரா. இப்போ லீ தான், டே மச்சான் என்னடா காலையில் கேன்டீனில் அப்படின்றாரு. திரும்பி பார்த்தா லீ, அது ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். சும்மாவா? சரி, அவ்வளோ வாட்டி கால் பண்ணனே, காலே எடுக்கலை. அது பார்க்கல மச்சான். பார்க்கலையா? ஏ ஜமீன், என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னடா, ஒன்றும் இல்லையே. இல்லை மச்சான், நீ ஏதோ சரியே இல்லை அப்படின்ட்டு அவனும் வந்து உட்காடுறான். இப்போ ஜமீனா, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி என்னவோ அப்படின்ற மாதிரி அவனும் விட்டு இருந்திருப்பான். 2 பேரும் அப்படியே தான் பேசிகிட்டு இருக்காங்களா. பட் நடுவில் ஜமீன் மட்டும் உங்களை தான் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இவர் பேசுகிறது ஒன்றும் கேட்கல, கண்ணு ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்கு. இப்போ லீ தான், டே ஜிமினா ஒன்று தான்டா, நான் பேசுகிறது ஏதாவது கேட்குதா? அவரா, உங்களை தானே சைட் அடிக்கிறாரு, எங்கே கேட்குறது? இப்போ லீ அப்படியே ஜிமினை பார்த்து லைக் அவர் எங்கே பார்க்குறாரோ அதே சைடு பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் உங்களை தான் சைட் அடிச்சிட்டு இருக்காரா. இங்கே லீக்கா, என்ன பையனை சைட் அடிக்கிறானா அப்படின்ற மாதிரி. டேய் ஜிமின் அப்படின்னு அவரை பாடியை ஷேக் பண்ணுறாரா. இப்போ ஜிமினா, என்ன மச்சான், என்னடா? டேய் என்னடா ஆச்சு? பையனை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க. வயனையா? ஆஹா இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. டே நான் பார்த்தேன்டா, நீ வயனை தான் சைட் அடிச்சிட்ருக்க. டெய்லி என்ன பேசுகிற நீ? இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவளை போய் நான் எதா சைட் அடிக்க போகிறேன்? அதெல்லாம் இல்லை. ஜிமினா நடிக்காத, என்னாச்சு? டேய் என்ன நீ சும்மா அதுவே கேட்டுகிட்டே இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவளை பாரு எப்படி இருக்கான்ட்டு, அந்த கண்ணு மூக்கு வாயு மூஞ்சு நல்லாவா இருக்கும்? சப்பா ஃபிகர்டாவ. இல்லை சூப்பர் ஃபிகர்டாவ அப்படின்றாரா எங்க லியா. ஜிமினா நீ ஏதோ சரியில்லை, என்ன மச்சான் ஆச்சு அப்படின்னதும் ஜிமினா, டே மச்சான் தெரியலடா, ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா அப்படின்ட்டு உங்களை கோழி கூட்டிகிட்டு போனது, மேரேஜ் பண்ணது, அப்புறம் ஒரே ரூமில் விட்டது, அவர் உங்களை மிரர்லேருந்து பார்த்தது, அப்புறம் நைட்டு உங்களை பெட்டில் பார்த்தது, இப்போ சைட் அடிக்க தோட்டது எல்லாத்தையும் சொல்கிறாரா எங்கள் லீக்கா. அட பாவி, இவ்வளோ நடந்ததா? ஆண்டா, ஆனால் எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது. ஆனால் நான் ஏன் அவளை பார்த்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. இவ்வளோ நாளாக எவ்வளோ சண்டை போட்டுட்ருப்பேன், இப்போ என்னையே அறியாமல் அவளை பார்க்க ஆரம்பிக்கிற மச்சான். அப்போது சாருக்கு
பையனை பொண்டாட்டியை ஃபீல் பண்ணுறாரு போல. அதான். என்ன? ம், அப்படிதான் தோணுது. இவ்வளோ நாளாக 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிற முறை பொண்ணு முறை பையன் மாதிரி இருந்தீங்க. ஆனால் இப்போ பொண்டாட்டியா உன்னோட ரூமில் உன் கூடயா இருக்கா. அதனால உனக்கு அந்த உரிமை, அந்த ஃபீலிங் அதெல்லாமே உனக்கே தெரியாமல் வருது போல. என்னடா என்னென்னமோ சொல்கிற? ம், எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது மச்சான். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலடா. ம், புரியும் மச்சான். உனக்கே கூடி சீக்கிரத்தில் எல்லாம் தெளிவாக புரியும் பாரு அப்படின்ட்டு அவன் அப்படியே போகிறானா. இங்கே ஜெமினா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நான் இவ்வளோ பொண்டாட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி அப்படியே தான் அவங்கள பார்த்துக்கிட்டே அவரும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாரா. அன்றைக்கி டே வேறு அப்படியே தான் போகுது. லைக் ஜிமின் வந்துட்டு உண்மையாகவே அவளை நம்ம பொண்டாட்டியாக பார்த்துட்டோமா அப்படின்ற மாதிரி யோசனை அப்படியே தான் போயிருந்துருக்கோம். ஈவினிங் போல் நீங்கள் வந்து ஜிமினோட தானே போகணும். ஸோ நீங்கள் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. அவராக பைக்கோட மிரர்லேருந்து பார்த்துட்ருக்காரு உங்களை. பார்த்தா உங்கள் பக்கத்தில் ஒரு பையன். அவரா யார் இவன் அப்படின்ட்டு வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் வேறு நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ அவனுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படி தான் வந்து பைக்கில் ஏறுறீங்களா. அவரும் வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏ வயன், என்ன? யார் அவன்? நீ பேசிட்டே வந்துட்டு இருந்தியே அது அவனா? அவன் வெயிட், நான் ஏன் உனக்கு அதெல்லாம் சொல்லணும்? சொல்ல முடியாது. நான் யார்கிட்டயோ பேசிப்பேன். உனக்கு என்ன? அவருக்கு வேறு கோவம் வருது. ஏய், யாருன்னு கேட்டேன். அதான் சொன்னேன்ல, அவன் யாராக இருந்தால் உனக்கு என்ன? ஏன் இஷ்டம், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன், வாயை மூடிட்டு நீ பைக்கை ஓட்டு அப்படின்றீங்க. அவருக்கு வேறு செம்ம காண்டாகுது. அப்படி தான் கோவமாக பைக்கை ஓட்டிட்டு வீட்டுக்கு வராரா. இப்போது வேகமாக ரூமுக்கு தான் போகிறாரு. நீங்களும் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. பட் நீங்கள் வந்து கேஷுவலாக உங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு சம் க்ளோத்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க குளிக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமினா, ஏய் உன்னை தாண்டி கேட்குறேன், யார் அவன்? என்ன உனக்கு? சும்மா அதுவே கேட்டுட்டு அதுவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. உனக்கு என்ன யாராக இருந்தா அப்படின்றீங்க. அவருக்கு வேறு இன்னும் செம்ம கோவருது. இப்போ அப்படியே உங்களை பிடிச்ச வாலில் பின் பண்ணுறாரு. என்னடி? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தான் பண்ணுறேன். உனக்கு எதுக்குன்னா? எனக்கு தாண்டி அவசியமாக தெரியணும். பிகாஸ் நான் உன்னோட ஹஸ்பண்ட். நீ எவன் கூடயோ சிரித்து பேசிட்டு வந்துட்டுருக்க. அதுவும் அவனை உன் கூட நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உன்னோட சேஃப்டி எனக்கு முக்கியம் இல்லை. அதுக்கு தான் கேட்டேன், யார் அவன்? என்னது ஹஸ்பண்டா? ஆமாம், ஹஸ்பண்ட் தானே. என்ன நீ புதுசாக பேசுகிற? இப்போ எதுக்கு என்ன இப்படி பிடிச்சி வச்சுருக்க? விடு அப்படின்ட்டு தள்ளுறீங்க. அவரா அகைன் உங்களை வந்து வால்க்கு பின் பண்ணுறாரு. ஏய் முடியாது, அவன் யாருன்னு சொல்லியே ஆகணும். அவன் பக்கத்து கிளாஸ் பையன். என்ன லைப்ரரியில் மீட் பண்ணான் ஏதோ ஒரு புக்குக்காக. அப்படி தான் அவனை தெரிய வந்தது. வீட்டுக்கு போகிறப்போ அப்படியே கூடவே வெளில வந்தான். ஏதோ ஜோக் சொன்னால் சிரித்தேன், அவ்வளோதான். விடு, கை வலிக்குது அப்படின்ட்டு அகைன் தள்ளி விட்டுறீங்களா? எப்போ ஜிமினா, இதோ பாரு பையன், இன்னொரு வாட்டி இந்த பையனோடையாவது நீ இப்படி சிரித்து பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன நீ மிரட்டுற? அது ஏன் இஷ்டம். நீ யாருடா கேட்க? என்ன? நான் யாரா? நான் தான் சொன்னேன்ல, நான் தான் உன் ஹஸ்பண்டுன்ட்டு. என்ன நீ புதுசாக என்னென்னமோ சொல்கிற? நம்ம 2 பேர் என்ன நினச்சோம்? நீ யாரோ நான் யாரோ அப்படி தானே? இப்போடா புதுசாக வந்து புருஷன் என்னென்னமோ சொல்கிற? ஆமாம் சொன்னேன், ஆனால் அது அப்போ. இப்போ நீ என்னோட பொண்டாட்டி. உன்னை இன்னொருத்த கூட இப்படி பார்த்தா எனக்கு பிடிக்கல. அதனால நீ மற்ற பாய்ஸ் கூட பேசுகிறது அவாய்ட் பண்ணிக்கோ. 2 பேருக்கும் பெட்டராக இருக்கும். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமினும் அப்படி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு.
நீங்களா அப்படியே பை டேஸில் பார்க்குறீங்க அவர் அப்படியே அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, நீ என் பொண்டாட்டி, அதனால தான் இந்த கிஸ்ஸும் கொடுத்தேன். மற்ற பாய்ஸ் கூடலாம் பேசுனா பொசஸ் ஆகுது, அதனால தான் வேணான்னு சொல்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே வெளில போயிடுறாரா. நீங்களா அப்படியே ஷாக்கிங்கோட நின்றுட்டுருக்கீங்க. என்ன பண்ணா இவன் அப்படின்ற மாதிரி அப்படி தான் யோசிக்கிறீங்களா? என்னென்னமோ சொல்கிறான், ஹஸ்பண்ட்ன்றா, பொசஸ் ஆகுதுன்னு சொல்கிறான், பத்ததுக்கு கிஸ் வேறு பண்ணிட்டான் அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. இப்போ கடன்ட்டு வாஷ்ரூமில் போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அது கீழே வந்து நின்றுட்டுருக்கீங்க. என்னது இவன் புதுசாக பேசுகிறான் அப்படின்ற மைண்ட் வாய்ஸில் அப்படி தான் குளிச்சுட்டு வெளில வரீங்களா. இப்போ ஜிமினா லைக் மேலே வந்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அவரும் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வராரு. கேஷுவலாக இருக்கார். லைக் கிஸ் பண்ணோம் அந்த மாதிரி எதுவுமே அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. உங்களுக்கா அதுவே தான் யோசனையாக இருக்குது. இப்போது நைட்டு 2 பேரும் பெட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. அவரா ஆஸ் யூஷுவல் உங்களை தான் பார்த்துக்கிட்டே படுத்துட்ருக்காரு. நீங்களா அது வேறு பார்க்குறீங்க. என்ன ஆச்சு எனக்கு, ஏன் என்னையே பார்த்துட்டு படுத்துட்ருக்கான், ஐயோ ஆக்வர்டாக இருக்கே அப்படின்ட்டு திரும்பி படுத்துக்கிறீங்களா. இருந்தாலும் அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அகெயின் அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி படுக்கிறீங்க. பார்த்தா அவர் ஐஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. ஐயோ இன்னுமா நம்மளை பார்க்குறான், என்ன தேவை அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் அந்த நைட்டும் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே 2 பேரும் காலேஜ் கிளம்பிட்டு உங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்களா. இப்போ நீங்கள் ஜிமின், என்னடி நீ ஏதோ சரியில்லை. நானா? ஏன் இல்லை, நீ இதுக்கு முன்னாடி இப்படியா இருந்த, இப்போ என்ன எப்போ பார்த்தாலும் என்னையே பார்த்துட்ருக்க. அப்புறம் நீ என்ன கிஸ் பண்ண, ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி நார்மலாக இருக்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஜமீன். நான் தான் சொன்னேன்ல நீ என் பொண்டாட்டின்ட்டு. இருக்கட்டும், ஆனால் என்ன இப்போ திடீர்னு இவ்வளோ நாள் இப்படியா இருந்தோம், இப்போ என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ்வளோ நாள் எப்படியோ இருந்துட்டேன், ஆனால் இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோட பொண்டாட்டி. எனக்கு எப்படி இருக்க தோணுதோ அப்படி தான் இருப்பேன். என்னடா எல்லாம் உன் இஷ்டமா? கண்டிப்பாக என் இஷ்டம்தான். எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் நான் இருப்பேன். ஓஹோ, அப்போது அப்படியே இரு, எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் நானும் இருப்பேன். அவரா எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படி தான் இருக்கார். அப்படி தான் 2 பேரும் காலேஜுக்கும் போயிருந்துருப்பீங்க. நீங்களா இறங்கி குடுன்னு சொல்லி உள்ளே போயிட்டுறீங்க. இப்போ நிம்மி தான், என்னடி என்னாச்சு, ஏன் ஓடுற? ஒன்றும் இல்லை நிம்மி. சொல்லுடி, அகேன் ஜிமினோட ஏதாவது சண்டை போட்டியா என்ன? அது கிடையாதுடி. அப்புறம் அது நிம்மி, நேற்று என்ன நடந்தது தெரியுமா? அவன் என்னமோ புதுசாக என்னையே பார்த்துட்ருக்கான், என்னை பொண்டாட்டின்னு சொன்னான், அப்புறம் கிஸ் கூட பண்ணாண்டி. என்ன? ஆண்டி, நேற்று லைப்ரரியில் புதுசாக டோனின்னு ஒரு பையன் மீட் பண்ணேன். அவன் ஜஸ்ட் ஏதோ பேசினா, நானும் பேசினேன், அவ்வளோதான். அதுக்கே அவன் எனக்கு பொசஸ் ஆகுது, வேறு பையன் கூட நீ எப்படி பேசலான்னு சொல்லி என்னென்னமோ பேசினாண்டி. அப்போ தான் என் பொண்டாட்டி, அப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிஸ் கூட பண்ணாண்டி. பையனே சூப்பர் டி. என்ன சூப்பர் இதுல இருக்கு? பைத்தியம், அப்புறம் என்ன, ஜெமின் உன்னை பொண்டாட்டியா பார்க்க ஆரம்பிச்சிட்டான், நீயும் அவனை ஹஸ்பண்டா பார்க்க ஆரம்பி, அவ்வளோதான். என்னடி என்னென்னமோ சொல்கிற? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அது கிடையாது நிம்மி, இவ்வளோ நாள் எப்படி அவன் கூட சண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படி தானே இருந்தேன். இப்போ புதுசாக வந்து இதெல்லாம் பண்ணால் எனக்கு என்னவோ மாறி இருக்குடி. அவளா அப்படியே முறைக்கிறா. இதோ பாரு பையன், ஓவராக பண்ணாத, இதுதான் உன்னோட லைஃப், ஜிமின் தான் உன்னோட ஹஸ்பண்ட், அவனே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உன்னை ஒய்ஃப்னு சொல்கிறான். அப்புறம் என்ன, நீயும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ட்ரை பண்ணு, லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுங்கடி. நீங்களா அப்படியே யோசிக்கிறீங்க.
யோசிச்சு நல்ல முடிவாக எடு அப்படின்றா. நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் உங்களோட கிளாஸஸ்க்கெல்லாம் போயிட்டுறீங்களா? இந்த சைடு லீ தான். டே ஜிமினா, என்ன மச்சான்? டேய் அது வந்து வயனு வயனு நான் கேன்டீனில் பார்த்தேன்டா. யாருன்னு தெரில, ஒரு பையன் புதுசாக பையன்கிட்ட பேசுகிறான். இவருக்கா காண்டாகுது. என்ன? ஆமாம் மச்சான், அவன் எந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னே தெரிலடா, புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஓ எனக்கு தெரியும்டா அவன் யாருன்ட்டு அப்படின்ட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அப்படியே தான் கேன்டீனுக்கு வராரா. பார்த்தா நீங்கள் வந்துட்டு அந்த டோனி பையன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கா சரி காண்டாகுது. நேற்று தானே தெளிவாக சொன்னேன் அவன்கிட்டலாம் பேசாதடின்ட்டு. அவன் கூட உட்காந்து கேன்டீனில் சிரிச்சிட்ருக்கா. இவ்வளோ அப்படின்ட்டு கோவமாக தான் உங்ககிட்ட வராரு. ஏய் நீங்களா அப்படி பார்க்குறீங்க? என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா கேன்டீன் வந்த நிம்மியோட வந்தா பக்கத்தில் இந்த ஜோக்கர் யாருடி? ஜிமீன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எத்தனை வாட்டி சொல்கிறது நான் அப்படி பண்ணாதன்ட்டு. இப்போ எதுக்கு அவனை புள்ளி பண்ணிகிட்ருக்க? ஓ உனக்கு அப்படி தோணுதோ? டே ஜோக்கரு, அவனை அப்படி பார்க்குறான். இவ என்னோட ப்ராப்பர்ட்டி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். 2 நாளாக இவ கூடயே சுற்றிக்கிட்டு இருக்க. வேறு ஏதாவது பிளான்ஸ் இருந்தால் ட்ராப் அவுட் பண்ணிக்கோ. இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி எனக்கு எழுதி கொடுத்து பட்டுச்சு. புதுசாக யாராவது வரணும்னு பார்த்தா காலி பண்ணிடுவேன். ஜிமின் என்ன பேசுகிற நீ? ஏய் மாய மூடு, உனக்கு சொல்லி நீ புரிஞ்சுக்க மாட்டேன். அதனால தான் டைரெக்டாக அவனுக்கே சொல்கிறேன். டே ஜோக்கரே, புரிஞ்சதில் என்ன சொன்னேன்னு? இப்போ அவனா பையன் என்னது இதெல்லாம்? நான் ஏதோ கேஷுவலாக தானே பேசினேன். யார் இவர் மிரட்டுறாரு? அது டோனி. ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறேன். ஜெமீன் என்ன ஓர பண்ணிகிட்ருக்க? நான் தான் சொன்னேன்ல, நீ யாரோ நான் யாரோ, அவ்வளோதான். என்னமோ புதுசாக நீ பண்ணிகிட்ருக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போ அவரா என்ன நீ யாரோ நான் யாரோவா அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே ஃபார்வர்டில் வராரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. இவ நீ யாரோ நான் யாரோன்னு சொல்கிறா நினச்சி அதுதான் உண்மை நினச்சிக்க போகிறேன். கிடையாதுடா, இப்போ பாரு, இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லோரும் முன்னாடி அப்படியே தான் உங்களை அவர் கிட்ட அணைச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு அப்படி தான் கிஸ் பண்ணுறாரா. எல்லாம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் யூ. நீங்களும் அப்படி தான் ஷாக் ஆகிட்டுருக்கீங்க. அந்த பையனா அப்படியாகிறது ஓடி இருப்பான். இப்போ அவர் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரி ஒரு டைலாக் நமக்குள்ளே வரவே கூடாது சொல்லிட்டு அப்படின்ட்டு அப்படியே அவர் போகிறாரு. நீங்கள் போகிற ஜெமினியை தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நிம்மியா பையன் என்னடி ஜெமின் இப்படி மாறிட்டான்? நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. நான் சொன்னேனா பாத்தி அவன் எப்படி பேசிட்டு போகிறான்னு? வா வயன் சூப்பர் டி. ஐயோ எனக்கு ஜிம்மின் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். பாத்தியா இவ்வளோ பேர் முன்னாடி அவள் ஏன் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு கிஸ் அடித்தால. வா எனக்குலாம் எப்படி இருந்து தெரியுமா? சூப்பர் வயன். ஏய் என்ன நீ லூஸ் மாதிரி வளர்ற? இவ்வளோ பேருக்கு முன்னாடியே நான் கிஸ் பண்ணியிருக்காண்டி அவன். எக்ஸாக்ட்லி இவ்வளோ பேருக்கு முன்னாடி உன்னை கிஸ் பண்ணியிருக்காள்டி அப்படின்ட்டு அவள் எக்ஸைட் ஆகிறா. உங்களுக்கு வேற கோவம் வருதா? நீ பைத்தியம், நீ சுத்தமாக பைத்தியம் ஆகிட்டா. இன்னைக்கு இருக்குடி அவனுக்கு வீட்டுக்கு போட்டோம், அதுவும் அவனை வச்சு செய்ய போகிறேன் பாரு அப்படின்றீங்க. ஏ ரொம்ப தான் வயன்னே, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீன், எவ்வளோ சூப்பராக இருந்து தெரியுமா? உண்மையாகவே சூப்பர் டே ஜெமீனு அப்படி சொல்லிட்டு அவள் வேற மிதந்துட்டுருக்கா. நீங்களா ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அப்படி தான் இருக்கீங்க. அன்றைக்கிட்டேவும் அப்படி தான் போகுது. நீங்களா இன்றைக்கி ஜிமினோட போவே இல்லை. நீங்கள் வந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கும் போயிருந்துருப்பீங்க. ஜிமினா ரொம்ப நேரமாக உங்களை தேடி அவரும் கிளம்பி வந்திருப்பாரு. கோவமாக தான் வீட்டுக்குள்ளேயே வராரு. நீங்கள் ரூமில் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இப்போ ஜிமினா ஏய் என்னடி முன்னாடியே வந்த? உனக்காக காலேஜ் ஃபுல்லாக எப்படி தேடி அலைஞ்ச தெரியுமா? அறிவில்லை, ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்ல மாட்டியா? நீங்கள் எதுவும் கண்டுக்கல அப்படியே இருக்கீங்க. ஏய் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்க, என்ன ஓவரா பண்ணிகிட்ருக்க? யார் ஜிமின் ஓவரா பண்ணுறது? நீயா நானா? என்னடி? ஆமாம் நீயா நானா? இவ்வளோ நாள் எப்படி இருந்தோம்? சண்டை போட்டுட்டு
எலியும் பூனையுமா இருந்தோம். இப்போ நம்ம புதுசா எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ற. ச்சே, எவ்வளோ அசிங்கமா இருந்த தெரியுமா எனக்கு. அவரா அப்படியே உங்க கிட்ட வராரு. என்னடி அசிங்கம்? என்னடி அசிங்கம் இதுல? பின்ன அத்தனை பேர் பாக்குறாங்க, எல்லாரும் முன்னாடி அப்படி பண்ற. இத பாரு, நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட பொண்டாட்டி, அப்படிதான் பண்ணுவ பையன். இதுதான்டா என்னோட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இவ்வளோ நாள் சண்டை பிடிச்சிக்கிட்டு இப்போ திடீர்னு வந்து இப்படி பேசினா. ஏய், என்ன திடீர்னு வந்து பேசுனா? ஆமாம், எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு, அதனால தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது உன்னால் எடுத்துக்க முடியலன்னா நான் என்ன பண்ணட்டும்? அப்போ உனக்கு வந்தால் போதுமா? யாருக்கு வருதோ அவங்க தாண்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் அந்த மயிறு டோனிக்காக நீ வந்து என்கிட்ட சண்டை பிடிச்சிட்ருக்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல பையன். அதையே தான், அது வேற இருக்குல்ல. என்ன, நான் யார் கூட பேசினா உனக்கு என்ன? புதுசாக அவங்கிட்ட ஏன் பேசுற, இவங்கிட்ட ஏன் பேசுறேன்னுலாம் கேட்குற. ஏண்டி, இவ்வளோ நாளாக ஒன்றா தான் வளர்ந்தோம். நீ யார் கூட எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? இது வரையும் நீ ஒரு பாய்கிட்ட பேசி கூட இருக்க மாட்ட. இப்போ என்ன புதுசா? இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான் ஜிமீன். அதையே தான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன். ஜிமீன், என்ன உனக்கு? இப்போ அவர் அப்படியே உங்களை பெட்டில் தள்ளிட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. ஏய், நான் சொன்னது தான். எனக்கு அவன் கூட பேசுனா பிடிக்கல. அவனு மட்டும் இல்லை, யார்கிட்ட பேசினாலும் பிடிக்காது. எனக்கு பொசஸ் ஆகுது. புரிஞ்சுக்கோ. நீ என் பொண்டாட்டி, என்கிட்ட மட்டும் பேசு, அவ்வளோதான். ஜிமீன், ஆமாம், இதை நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு. அதனால தான் நீ மற்றவங்க கிட்டலாம் பேசும்போது என்னால் தாங்க முடியல. கேன்டீனில் கூட அவங்ககிட்ட நீ பேசுகிறது பார்த்தப்போ எப்படி இருந்தது தெரியுமா? சரி கோவம் வந்தது. அதனால தான் எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்ணிட்டேன். சரி, இனிமே எல்லாரும் முன்னாடியும் பண்ண மாட்டேன். ஆனால் அவன் கூட நீ பேசாத. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க? என்ன, ஏன் அப்படி பார்க்குற? நீ என்னமோ இப்போல்லாம் புதுசாக சொல்கிற ஜிமீன். ஆண்டி, நம்மளோட வாழ்க்கை புது வாழ்க்கைல, அதனால தான் புதுசாக பேசுகிறேன், புதுசாக பண்ணுறேன். ஜிமீன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரா. நீங்களும் அதை அப்படியே வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸில் அப்படியே நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்களும் அவருக்கு கிஸ் பேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதோ ஜிமினா அதை அப்படியே அட்வான்ஸாக கொண்டு போகிறாரு. லைக் அந்த கிஸ்ஸு உங்கள் பாடியில் அங்கங்கே அப்படியே போகுது. அவர் ஹேண்ட்ஸாக அப்படியே தான் அங்கங்கே வந்து அப்படியே ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ 2 பேருக்கும் அறியாமலேயே 2 பேரும் அப்படியே தான் ரிலேஷன்ஷிப்பில் போயிருந்துருப்பீங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்களா ஆக்வர்டாக படுத்துட்ருக்கீங்க. எங்கள் ஜிமினா கேஷுவலாக இருக்கார். இப்போ அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் மட்டும் மேலே சீலிங்கை பார்த்து அப்படி தான் படுத்துட்ருக்கீங்களா? அவரா உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் மேலே ஹேண்டை போட்டுட்டு அப்படி தான் உங்கள் செஸ்ட்டில் வர ஹெட்டை வச்சுக்கிறாரு. ஓ, என்ன பண்ணுறான் அகெயின், என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸா. இப்போ ஜிமினா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்ன்ட்டு. பரவாயில்லையே, நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணேன். ஐயோ, என்னது, என்ன சொல்கிறேன் இவன்? நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டி. அண்ட் நான் இந்த செஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணேன். அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுறாரா. நீங்களா என்னதேவன் எவ்வளோ கேஷுவலாக போகிறான், அப்போ இதெல்லாமே அவனுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க.
அவராக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழேயும் போயிடுறாரு. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி தான் கீழேயும் போகிறீங்க. ஜெமின் மட்டும் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்காரா? உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல. எப்படி அவன் இவ்வளோ சாதாரணமாக இருக்கான்? ஒன்றுமே நடக்காத மாதிரி எப்படி அப்படின்ட்டே இருக்கீங்களா? உங்கள் டின்னரும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் தூங்க போயிட்டுறீங்களா? உங்களுக்கு வர பயமாகவே இருக்கு. ஐயோ, மறுபடியும் இப்படி ஏதாவது ட்ரை பண்ணுவானோ அப்படின்ற யோசனையில் அப்படியே இருக்கீங்களா? நீங்கள் ஜெமின் மட்டும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே தான் தூங்குறாரு. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டேவா ஜெமின் ஏஞ்சிட்டதுக்குள்ளேயே நீங்கள் வந்து காலேஜ்க்கு கிளம்பிருப்பீங்க. ஜெமினும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து பார்க்குறாரு. அங்கேயும் நீங்கள் காணோம். இப்போது உங்கள் அம்மா கிட்ட தான், அத்தை வயனை எங்கே காணோம்? அவளா காலையிலேயே போயிட்டா ஜெமினா, ஏதோ ஒர்க் இருக்குது காலேஜில் பார்க்கணுன்னு சொன்னான். ஓ அப்படிங்களா, சரிங்க அத்தை அப்படின்ட்டு அவரும் விட்டுட்டு சாப்பிட்டு அவரும் கிளம்பியிருப்பாரா? நீங்களா கிளாஸ் ரூம் போனதோ நிம்மிதான் வயனே அப்படின்றா. நீங்கள் பதட்டமாக போய் உட்காடுறீங்க. என்னடி படப்படன்னு இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை நிம்மி. சொல்லுடி, நான் தானே, சொல்லு. அதுவா நிம்மி, என்னடி வச்சு செய்ய போகிறேன்னு சொல்லி போனேன், என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? அது வந்து அப்படின்ட்டு அங்கே நடந்தது சொல்கிறீங்களா? என்ன 2 பேரும் லைஃப்பை ஷேர் பண்ணிட்டீங்களா? அதே தான். என்னடி சொல்கிற? ஆமாம் நிம்மி, இது கூட இல்லடி, எல்லாம் முடிச்சிட்டு அவன் ஒன்றுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக இருக்காண்டி. வயன், ஆமாண்டி, எனக்கு தான் ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. அவன் எனக்கு பிடிச்சிருந்தது, இவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கல. இது நல்லா இருந்துச்சு. என்னமோ அவன் கேஷுவலாக பேசிட்டு போனாண்டி. அவள் வேற ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. ஐயோ வயன், என்னடி உங்கள் பேரு ஒரு நாளைக்கு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்கடி. வாவ் சூப்பர் வயன் அப்படின்றா. உங்களுக்கா? என்னடி இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிற, நீ என்னமோ அப்படி சொல்கிற? பின்ன நீ உன்னோட லைஃப் ஷேர் பண்ணிட்டடி உன் ஹஸ்பண்டோட. உனக்காவது ஏதாவது புரியும்னு வந்து இங்கே சொல்லிகிட்ருக்கேன், உனக்கும் ஒன்றும் புரியல. சரிடி அப்படின்றீங்க. இப்போது நிம்மி உங்கள் மண்டை மேலேயே ஒன்று போடுறா. என்ன நீ ஓவராக பண்ணிகிட்டே இருக்க? அவன் தான் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் இவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டான், அப்புறம் என்னடி? இல்லை அது வந்து, வாயை மூடு, ஓவராக பண்ணாத. உனக்கு என்ன ஒன்றுமே ஃபீலிங்ஸ் இல்லாமலையா அவ்வளோ நேரம் அவனுக்கு நீ கோஆப்ரேட் பண்ண? அப்படி கிடையாது நிம்மி, ஆக்சுவலி எனக்கே தெரிலடி நான் எப்படி அதை பண்ணேன்ட்டு, ஆனால் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, இப்போ வந்து ஒன்றுமே தெரியாத பப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? வயனே ரொம்ப சீன் போடாதடி, போ, நீயும் புரிஞ்சுக்க மாட்டேப்போ அப்படின்ட்டு உட்காடுறீங்களா? அவளா நீ புரிஞ்சுப்ப பொடி அப்படின்ட்டு அவளும் வீட்டு இருந்திருப்பா. அன்றைக்கி காலேஜுமே அப்படி தான் போகுது. நீங்கள் உங்கள் பைக்கில் தான் வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுறீங்களா? ஜிம்மும் அப்படி தான் காலேஜ் முடிச்சுட்டு அவரும் வீட்டுக்கு வராரு. அவரா ரூம்குள்ளே வந்ததும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டவலை வியர் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை தாட்டிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்களா? அவர் என்டர் ஆனதும் இதை தான் பார்க்குறாரா? அவர் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு அப்படி தான் ஸ்லோவாக உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை பேக் பண்ணுறாரு. நீங்களா? ஜிமின், பொண்டாட்டி, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை டவலில் பார்க்குறேன். என்னடி காலையில் சீக்கிரமாக போயிட்ட, இப்போவும் சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் நெக்கு அப்புறம் உங்கள் முதுகெல்லாம் அப்படியே கிஸ்ஸஸ் கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு வர லைட்டாக டெம்ட் ஆகுதா? ஜிமின், என்ன கரெக்டாக நான் வர டைமில் இப்படி எஸ்டர்டே மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு அந்த கிஸ்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே கீழேன்னு போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வெடுக்குன்னு திரும்பி நிற்கிறீங்க. இப்போ அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கடி அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு கிட்ட லீன் ஆகுறாரா? என்ன நீ என்ன பண்ண போகிற?
என்னென்னமோ பண்ணணுன்னு தான் தோணுது. எஸ்டர்டே மாதிரியே போயிடுவோமா அப்படின்ட்டு உங்கள் நெக்கு கிட்ட கிஸ் பண்ணுறாரு. இப்போ அது அப்படியே கீழே போகுது. ஜிமின், என்னடி? ஆக்சுவலி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். என்ன பேசணும்? இந்த செஷன் முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கு போமே அப்படின்ட்டு உங்கள் செஸ்ட்டு கிட்ட எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காரா? இப்போ நீங்கள் ஜிமின், அட என்னடி? என்ன நீ நேற்று நடந்ததுக்கு ஒன்றுமே இல்லையா? ஐ மீன் கேஷுவலாக இருக்க. என்ன? ஆமாம், நேற்று நமக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது. பட் நீ கேஷுவலாக கூலாக போயிடுற. ஆனால் எனக்கு இது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. இப்போ பார்த்தா இப்பயும் நீ அதே தான் பண்ணிகிட்ருக்க. அவரா? ஏ, என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? அப்போ நீ எஸ்டர்டே இதெல்லாம் கொடுத்தந்தா, இருந்தாலும் அது நான் ஏன் கொடுத்தேன்னு எனக்கே தெரியலை. என்னது? ஆமாம், எனக்கு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது ஜெமீன். ஹே, நான் கூட நீ விருப்பப்பட்டதா கொடுத்தேன்னு நினச்சேனேடி. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. அது வந்து உனக்கு இது பெருசாக தெரியலையா ஜெமீன்? இதோ பாரு பையன், நான் உனக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நீ என் பொண்டாட்டி அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால உன்னை கிஸ் பண்ணேன்னு எதுவும் கூட மேட்ரும் பண்ணேன். இதுக்கு மேலே என்னால் எப்படி உனக்கு புரிய வைக்க போகிறேன்னு புரிய மாட்டேன் இந்த பையன். நான் கூட நீ புரிஞ்சுக்கிட்ட, அதனால தான் நேற்று என் கூட அப்படிலாம் இருந்தேன்னு நினச்சேன். இப்போ பார்த்தா ஆக்வர்டாக இருக்குது. இதெல்லாம் உனக்கு எப்படி இப்படிலாம் ஃபீல் ஆகுது? கேஷுவலாக இருக்கேன்னு கேட்டுட்ருக்க. என்னடி? எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை தான் சொல்கிறேன் ஜிமீன். அப்போது ஃபீலிங்ஸோட அதெல்லாம் கொடுக்கல, அப்படி தானே? அது வந்து அப்படின்னு அப்படியே இருக்கீங்களா அவரா? சரி பையன், நான் தெரியாமல் உன் கூட அப்படிலாம் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு அப்படி தான் சைலண்ட்டாக வெளில போயிட்டுறாரு. உங்களுக்கா? என்னது இது, எப்படி சொல்லிட்டு போகிறான்? ஹார்ட்டிங்காக பேசிட்டேனா? ஐயோயோ, ஏன் அப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்கீங்க. அவரா சைலண்ட்டாக கீழே போயிருந்துருப்பாரா? நீங்கள் ட்ரெஸ்அப் ஆகிட்டு அப்படி தான் கீழே போயிட்டு அவர்கிட்ட பேச போகிறீங்க. பட் அவர் எதுவும் பேசலை, சைலண்ட்டாக இருக்கார், லைக் அவாய்ட் பண்ணுற மாதிரி. ஏன் அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்போ உங்கள் டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலேயும் அப்படி தான் படுத்துட்ருக்கீங்களா? ஜிமீன், அவர் எதுவும் பேசலை. ஏன் பேச மாட்டேன்ற? ஏன் அவாய்ட் பண்ணுற? ஈவினிங் நான் சொன்னது உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆயிடுச்சா? அந்த சைடு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, சைலண்ட்டாக இருக்கு. உன்னை தான் கேட்குற ஜிமீன். ஏன்? அவர் எதுவும் பேசலை, அப்படியே தான் சைலண்ட்டாகவே இருக்காரா? நீங்களும் கேட்டு கேட்டு பார்த்துருப்பீங்க, பட் எந்த ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே விட்டு இருந்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜ் கிளம்பிட்டீங்களா? அவரும் கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு அவரோட பைக் எடுத்துகிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. நீங்கள் வரவங்களை கூட்டிகிட்டு போயிருப்பார் அப்படியே சொல்லி நினச்சிருப்பீங்க, பட் விட்டுட்டு போயிருப்பார். அப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீங்களும் காலேஜ் கிளம்புறீங்க. ஹர்ட் ஆகிட்டான் போல். அவன் ஆசையாக வந்தான், நான் இப்படி கேட்டுட்டேன். அதான் கோச்சுக்கிட்டு போயிட்டான். ஏன் வயன், என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி உங்களோட யோசனை. இப்போ காலேஜ்லேயும் ஜெமின் கிட்ட பேசுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பட் அவர் அங்கேயும் உங்ககிட்ட பேசலை, அப்படி தான் அவாய்ட் பண்ணிடுறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. நிம்மியா, என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை நிம்மி. ஏ சொல்லுடி, வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்கு. நிம்மி
நான் ஜிமினை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டி. என்னடி என்னாச்சு? அது வந்து எஸ்டர்டே ஈவினிங் அப்படின்ட்டு அங்கே நடந்ததை சொல்கிறீங்களா? இப்போ அவளா, ஏன்டி உனக்கு அறிவே இல்லையா? சே, நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் அவரை அப்படி ஹர்ட் பண்ண? எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொன்னேன். ரொம்ப ஓரா தெரியலையா வயன்? உனக்கு பிடிக்காமலே அடி ஒன்று அவனுக்கு கொடுத்துருப்ப, அது எப்படி அறியாமல்? அதனால் கிஸ்ஸா அறியாமல் கொடுக்கறதுக்கு? மேட்டர் பண்ணியிருக்க, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ நேரம் போயிருக்கோம் பண்ண, அவ்வளோ நேரமா உனக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியாமே இருந்திருக்கோம். என்ன கதை பேசுகிற பையன்? என்னடி நீயும் அதே சொல்கிற? பின்ன இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாலும் நானாக இருந்தாலும் இப்படி தான் ஹர்ட் ஆவேன். ஆசையாக அவன் வந்து உங்ககிட்ட இப்படிலாம் இருந்திருக்கான். ஈவினிங் அதுக்கு தான் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான். அகேன் நீ என்ன சாதாரணமாக இருக்க அப்படி இப்படின்னு பேசுனா கண்டிப்பாக ஹர்ட் தாண்டி ஆவான். அப்போது ஆமாம், பின்ன நீ ஆசையாக கொடுத்ததா தான் அவன் நினச்சிட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கான். நீ இப்படி சொன்னா அதான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி தோணுது போல், அதான் சைலண்ட்டாக போயிட்டான். அப்போ நான் தான் தப்பா? அப்படி கிடையாது வயன். இருந்தாலும் நீ அந்த டைமில் அப்படி சொல்லியிருக்க வேணாம். மேபி இது வேறு மாதிரி சொல்லியிருந்துருக்கலான்னு தோணுது. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, சொல்லிட்டேன். அதுக்கு அவன் இப்படியா நான் அவாய்ட் பண்ணணுமா? சரி, அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கான், அது மட்டும் புரியுது. சாரி சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுங்க. என்கிட்ட பேசினா தானே, நான் பேசணுன்னு போனாலே மூஞ்ச திருப்பிக்கிறான். நைட் அவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதில் விழாத மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். எவ்வளோ வலிச்சது தெரியுமா எனக்கு? அவனுக்குமே அதே மாதிரி தான் வலிச்சிருக்கும். அதனால தான் அவனும் அப்படி இருக்கான்னு நினைக்கிற வயன். உங்ககிட்ட சொன்னால் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஓடி அப்படின்ட்டு அப்படியே உட்காடுறீங்களா? அவளா அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும், சரியா? போ அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? அன்றைக்கிட்டேவும் அப்படியே தான் போகுது. ஈவினிங் 2 பேரும் வீட்டுக்கும் போயிடுறீங்க. இப்போ ஜிமின் ரூம்குள்ளே வந்ததும், ஜிமின் நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும். அவரா எதுவுமே கண்டுக்கல, அகைன் அப்படியே தான் சைலண்ட்டாக போயிடுறாரு. உன்னதாண்டா என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க? பேசிக்கிட்டே இருக்க, கண்டுக்கவே மாட்டேன்ற, அந்த அளவுக்கு என்ன வெறுத்துட்டியா? இப்போ அவரா, உனக்கு என்ன வேணும்? நேற்றுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், என்ன? ஜிமின், உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா சாரி. உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கலடா. எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் சொன்னேன். எனக்கு புரியுது அது உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ ஜிமினா, சரி வயன் அப்படின்ட்டு அப்படியே தான் உள்ளே போய்ட்றாரு. நீங்களா டேய் என்ன அப்படின்றீங்க, பட் அவர் போய் லாக் போட்டிருப்பாரு. நீங்களா அப்படியே தான் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளில வராரு. ஜிமின் பேசிக்கிட்டே இருக்க, அப்படியே போயிடுற, என்ன அர்த்தம்? எனக்கு அந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஜிமின், என்னதான் பிரச்சனை உனக்கு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதை பாரு, நான் உன்னை தெரியாமல் ஃபோர்ஸ் பண்ணி அன்றைக்கி அப்படி போயிடுச்சு. சாரி, இனிமேல் அப்படிலாம் ட்ரை பண்ண மாட்டேன். அதை அன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டேன்ல, விட்டுரு. நீ என்னை ஹர்ட் பண்ணலை, ஓகே? விட்டுரு ஜிமின், விட்டுரு வயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே போயிடுறாரா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. கன்ஃபார்ம் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டோம். ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்படிதான் கொஞ்சம் டைம் போதா. டின்னர் டைமில் ஜெமினும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் ஃபுட் எடுத்து வைக்கிறீங்களா? அவரா, எனக்கு வச்சுக்க தெரியும் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அவர் தான் ஃபுட் எடுத்து வச்சுட்டு அவரே தான் சாப்பிட்றாரா? உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்கள் அம்மா வேற பார்க்குறாங்களா? என்னடி பெரிய சண்டை போட்டிங்களா என்ன? அவன் என்ன ரொம்ப ஒருன்னு உட்காந்துட்ருக்கான்? அப்படிலாம் இருக்கவே மாட்டானே, நல்லா கலகலகலன்னு தான் இருப்பான். அவன் ஏன் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பொய் சொல்லாத, நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப. என்னதான் நீ சண்டை போட்டாலும் ஜெமின் கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டுன்னு ரொம்ப எந்தோசியாசமாக இருப்பானே, அப்படிப்பட்டவன் இன்னைக்கு இவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். அப்படி என்னடி சொல்லிட்ட? அம்மா
உண்மையாகவே நான் ஒன்றும் சொல்லலாமா, நம்புமா. என்னமோ என்னவா இருந்தாலும் சீக்கிரம் சமாதானம் ஆகுங்க. ஏண்டி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு? 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் கல்யாணமே பண்ணது. இப்படிலாம் இருக்காதீங்க வயன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா வேறு போயிட்டுறாங்களா. அன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நேரமாக அவரை கூப்பிடுறீங்க, சாரி சொல்கிறீங்க. அவராக சைலண்ட்டாக தான் இருக்கார். இப்போ ஒரு கட்டத்தில் அவராலேயே முடியல, அப்படியே ஏஞ்சி போயிட்டு கப்ஸில் படுத்துடுறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஓஹோ, ரொம்ப தொல்லை பண்ணுறேன், அதனால பெட்டை விட்டுட்டு அங்கே போயிட்டல. சரி, அப்படியே எடுத்துக்கோப்போ அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே படுத்துக்கிறீங்களா. அப்படி தான் அன்றைக்கி நைட்டும் போகுது. ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டே ஜிமின் உங்களை விட்டுட்டு அவர் காலேஜ் கிளம்பிடுறாரு. நீங்களும் உங்கள் பைக் எடுத்துக்கிட்டு அப்படி தான் காலேஜ் போகிறீங்க. காலேஜ்குள்ளே என்டர் ஆனதோ ஜிமினா ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறது பார்க்குறீங்க. நீங்களா யார் அவ அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணை பெருசாக்கி பார்க்குறீங்களா. அவரா நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. யார் இந்த பொண்ணு? அவன் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்கு. இவன் சும்மாலே எல்லாருக்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ வேற என் மேலே கோவமாக இருக்கான். நடுவில் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி உங்களோட வைட் பாய்ஸா அப்படி தான் அவங்க 2 பேர்த்து கோவமாக முறைச்சிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கீங்க. நிம்மியா உங்களை பின்னாடி கத்திட்டு இருக்கா. ஏ வயன் வயன் அப்படின்ட்டு திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரே புலம்பலோட தான் நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. இப்போ நிம்மியா ஏண்டி அவ்வளோ நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேன், காதில் விழவே இல்லையா அவளுக்கு? இப்போ நீங்களா அந்த ஈடியட்டு ஸ்டூப்பிட்டு அறிவே இல்லை கொஞ்சம் கூட. சண்டை போட்டால் இப்படி இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுவானா அப்படின்ட்டு இன்னும் புலம்புறீங்களா. இப்போ நிம்மியா ஏ என்னடி ஆச்சு புலம்பிட்டுருக்க? அதுவா இன்னைக்கு நான் காலையில் என்ன பார்த்தேன் தெரியுமா? ஜிமின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காண்டி. ஓ ஆமாம், எவ்வளோ தைரியம் அவனுக்கு. என் கூட சண்டை போட்டால் அவன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுவானா? அதுவும் சிரித்து பேசிகிட்டு இருக்கான் நிம்மி. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ காண்டாச்சு தெரியுமா எனக்கு. ஆஹா ஆமாண்டி, எவ்வளோ தைரியம் அவனுக்கு. அவனை ஏண்டி எதுக்கு கோவப்படுற? நீ தானே சொன்ன நீ யாரோ நான் யாரோ, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ, எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிப்பேன்ட்டு. இப்போ என்ன புதுசாக கோவம்லாம் படுறியாமா? நீங்களா அப்படியே யோசிக்கிறீங்க. ஆமாம்ல, நம்ம ஏன் கோவப்படுறோம்? கரெக்டு, நீ ஏன் கோவப்படுற யோசிச்சு பாரு அப்படின்ட்டு நிம்மி அப்படியே போயிடுறாளா. உங்களுக்கா அன்றைக்கி டே ஃபுல்லாக அதே யோசனை தான். நம்ம ஏன் கோவப்படுறோன்னு சொல்லிட்டு ஈவினிங்கு வீட்டுக்கு போனதும் ஜிமினா லேட்டாக தான் வராரு. நீங்கள் ஜிமினா பார்த்ததும் டேய் நில்ல அவர் அப்படியே பார்க்குறாரு. எதுக்கு லேட்டாக வந்த? அவரா எதுவும் கண்டுக்கல, அப்படியே உள்ளே போக போகிறாரு. டேய் உன்னை தாண்டா நில்லு. அவர் அகைன் ஸ்டாப் ஆகுறாரு. உன்னை தான் கேட்டுட்ருக்கேன், எதுக்கு லேட்டாக வந்த? காலேஜ் விட்டு இந்த டைமுக்கு நீ வரமாட்டியே, 1 hour லேட்டாக வந்திருக்க, என்ன பண்ணிகிட்டு இருந்த? அதை கேட்க நீ யாரு? என்ன நான் யாரா? என்ன மறந்துட்டியா நான் யாருன்னு? இல்லை, உனக்கு ஞாபகப்படுத்திட்டுருக்கேன். ஜிமின், நான் யாருண்ணா? நான் உன்னோட வைஃபு. அவருக்கா லைட்டாக ஸ்மைல் வருது. ஓ ஓகே, என்ன சிம்பிளாக ஓகேன்னு சொல்கிற? காலையில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தியே, யார் அவ? நான் பார்த்தேன், கிரவுண்டில் நின்றுட்டு ஒரு பொண்ணு கூட சிரித்து பேசிகிட்டு இருந்தேன். யார் அந்த பொண்ணு? யாராக இருந்தா உனக்கு என்ன வயன்? நான் யார்கிட்ட வேணாலும் பேசலாம்ல, உனக்கும் எனக்கோ ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? இதை பாரு ஜிமீன், ஆமாம் நான் அதெல்லாம் சொன்னேன் தான், ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு புரியுது, நீ என் ஹஸ்பண்ட், நான் உன் ஒய்ஃபு, அவ்வளோதான். நீ அந்த பொண்ணுக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்த, கோபமாக வந்துச்சு எனக்கு பிடிக்கல. ஓஹோ அப்படிங்களா? சரிங்க வயன். டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறீங்க. என்ன நீ ரிவெஞ்சா? நான் அப்படி பண்ணேன்ட்டு இப்போ நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, அப்படி தானே? இப்போ அவர் உங்களை அப்படியே பெட்டில் தள்ளிட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. யாருடி? யார் ரிவெஞ்ச் எடுத்தது? நானா? என்னை ஹர்ட் பண்ணதே நீ தான். ஆசையாக உன் கூட அப்படி இப்படின்னு இருந்தா நெக்ஸ்ட் டே
என்ன சாதாரணமாக இருக்க, ஆக்வர்டாக ஃபீல் பண்ணலைன்னு கேட்குறேன். நான் உன்னை என் வைஃபாக நினச்சி தான் அதெல்லாம் உன் கூட பண்ணேன். ஆனால் நீ அதை சிம்பிளாக தூக்கி போட்டுட்டு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிற. மறுநாள் அப்படி தான் உன் மேலே ஆசையாக உன்கிட்ட வரேன், அப்பயும் அதே மாதிரி தான். எவ்வளோ வலிச்சது தெரியுமா? சாரி ஜெமீன், சாரி. தூக்கிட்டு போயிட்டு குப்பையில் போடு. புரியுது, அன்னைக்கு நான் அப்படி சொன்னது உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, உண்மைதான். சாரி. இப்போதாண்டா எனக்கும் புரியுது. ஐ ஆம் சாரி ஜெமீன், அண்ட் ஐ லவ் யூடா. ஆஹா, அப்படியா? போதும், அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் தான் சொல்கிறேன்ல, நான் பண்ண தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உண்மையாகவே ஐ லவ் யூ. அந்த பொண்ணுக்கிட்ட பேசினப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சு தெரியுமா? அப்போ தான் புரிஞ்சது நான் டோனிக்கிட்ட பேசும்போது உனக்கு எவ்வளோ வலிச்சதுன்னு. எனக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சு போச்சு ஜிமினா. என் ஹஸ்பண்டோட நான் அன்றைக்கி சந்தோஷமாக தான் இருந்தேன். இருந்தாலும் மறுநாள் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு தான். இந்த ஒரு வாட்டிக்கு என்ன மன்னிச்சிடு. இனிமேல் எப்போவுமே அப்படிலாம் ஒன்று ஹர்ட் பண்ண மாட்டேன். சாரி. இப்போ அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்காரு. நம்புடா, எப்போவுமே அப்படி பண்ண மாட்டேன். சாரி. இப்போ அவர் வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. அப்படியே தான் ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரா. நீங்களும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியில் அவரை வந்து கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேரும் அப்படியே தான் ஏட் பண்ணுற அளவுக்கு அந்த கிஸ் அப்படியே போகுது. இப்போது அதை பிரேக் பண்ணிவிட்டு, இப்படி மட்டும் என்றைக்குமே சொல்லிடாத, புரியுதா? சொல்ல மாட்டேன், உண்மையாகவே சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ டூடி, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ ஜிமினா அப்படின்றீங்க. அப்படியே தான் 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லு, பேசாமல் அப்படியே போயிடாத. போக மாட்டேன், இட்ஸ் எ ப்ராமிஸ். நானும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், இட்ஸ் எ ப்ராமிஸ். சரிங்க பொண்டாட்டி. இப்போ நீங்கள் ஓகே புருஷா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அன்றைக்கி நைட்டு பெட்டில் நீங்களும் ஜிமினும் உங்கள் லவ்வை தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஹாட்டாக ஸ்வீட்டாக அப்படியே தான் போயிட்டுருக்கு. நீங்களா, டே போதும்டா. ஆஹா, எனக்கு போதாது, இன்னும் வேணும் வேணும் தான் தோணுது. ஜிமின், என்னடி? போதும், லெக்குலாம் ரொம்ப பெயினாக இருக்கு. இருக்கட்டும், 2 நாளாக காய போட்டல, எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இன்னைக்கு கொடுக்கணும்ல. ஸோ அனுபவி. டே, ஆனால் நீ சரியானவன் தான்டா. ஆமாண்டி, கண்டிப்பாக. பெட்டுன்னு வந்துட்டா எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி தான் பண்ணுவேன். நீயும் சமத்தாக கோஆப்ரேட் பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த செஷனை வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ லைக் இட். ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.